ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் ஷாட் இருக்கு. ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். அது நேம் வந்து மை டியூஷன் டீச்சர் லவ் மீ. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சிலர் வீட்டை காமிச்சிருக்காங்க. அங்கே ஒரு பையன் ரொம்ப ஹாயாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க. இப்போ பர்சன் தான் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன மாஸ் ஜிமின்னு கேட்குறாங்க. பார்த்து இல்லாமல் உங்களுக்கு டியூஷன் அட்மிஷன் போட போகிற சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா அதான் டியூஷன் டீச்சர் போயிட்டாங்க சொல்கிறாங்க. அங்கே பார்ப்பா டியூஷன் டீச்சர் போயிட்டாங்க. ஆனால் அங்கே நியூவா டியூஷன் சென்டர் ஓப்பன் ஆகிருக்க சொல்கிறாங்க. நியூவாவா எங்கே ஜிமின் கேட்குறாங்க. அதான் நம்ம ஸ்ட்ரீட்டோட என்ட்ரி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரீட்டோட என்ட்ரி சொல்லிட்டு ஆமாப்பா சொல்கிறாங்க. நீ யோசிச்சு சூபின ஃபிலிக்ஸ் 4 பேர் போங்க சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அம்மாட்ட தவங்க 4 பேர் போகிறீங்க எந்திரிங்க சொல்கிறாங்க. அம்மா நான் எந்திரிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க. ஆமா நான் டியூஷன் போக மாட்டேங்கம்மா, நான் வீட்டில் படிச்சுக்கவா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தேங்க உனக்கு மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வரமாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வரமாட்டேன் சரியா, நீ டியூஷன் போனதை பாஸ் ஆகும் எந்திரி சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா வேணாம் மாசிட்டாங்க ப்ளீஸ் பயந்துட்டு சரியா, அப்பா சொல்லியிருக்காரு டியூஷன் பார்த்து ஜாயின் பண்ணிட்டு சொல்லி சரியா. அப்போ எல்லாம் டியூஷன் கிடச்சிச்சு. இப்போ கூப்பிட்றாங்க. நான் வேலை வச்சுட்டாங்க. அட வா ஜிமின் சொல்லி ஜிம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கடவுள் 2 days தான் ஹாப்பியாக அந்த 2 days ஹாப்பினஸ் போயிடுச்சு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ தான் டீச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க. 2 days கூட நிம்மதியாக இருக்க முடியாது போயிடுச்சு. ஜிம் பார்த்துருக்காங்க. யாராக இருக்கும், யார் டியூஷன் ஓப்பன் பண்ணிப்பா ஜிம் பார்க்குறாங்க. அதுவும் இந்த தெருவில் தான் ஓப்பன் பண்ணுமா, வேறு எங்கே எவ்வளோ இடம் இருக்காங்க ஓப்பன் பண்ணி போடுறதே ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. எப்போ பேச போட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாசிட்டாங்க. வாட தங்கம் நீ 10th பாஸ் பண்ணல வா சொல்லிட்டு ஜிம்மில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. எழுதி பார்த்தா யோசிச்சு அம்மா சுபில் அம்மா ஃபிலிக்ஸ் அம்மான்னு இருக்காங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யோசிச்சு நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. யார் டியூஷன் புதுசாக ஓப்பன் பண்ணது சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியும் டீச்சர் போயிட்டு 2 days ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்குமே யாரோ வந்திருக்காங்க போல சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் சொல்கிறாங்க. போயிட்டு 4 பேரும் போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஜிம்மில் வாசிட்டாங்க. ஜிம்மில் போகிறாங்க. அங்கே ஒரு பசங்க உட்காந்துருக்காங்க. அட்மிஷன் போட்டாங்க டியூஷனுக்கு சொல்லிட்டு இப்போ பசங்க பார்க்குறாங்க. ஹாய் தம்பி சொல்கிறாங்க. ஒரு பசங்க பார்க்குறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. அங்கே பையன் சரியா பேர் பார்த்திங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் 10th படிக்கிறாங்க. மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு எப்படியாவது மேக்ஸ் மட்டும் பையன் பாஸ் பண்ணி வைக்கணும், மற்ற சப்ஜெக்டும் நல்லா தான் வருது, மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருங்க சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே ஃபீஸ் எவ்வளோ பார்த்துக்கிறாங்க. ஃபீஸ் போய் அப்ளை பண்ணுறாங்க. சரி ஓகே 3 months சேர்த்து நான் போய் அப்ளை பண்ணிடுறோம் ஓகே சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் ஓகே சொல்லிட்டு போய் நான் ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க. சரி ஜிமின் பத்திரம் படிச்சு சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இன்னும் பார்த்துட்டாங்க. அது சொல்கிறாங்க. பாரு இங்கே இருக்கும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ஓகேவா, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க ஓகேவா, ஒன்றும் போர்டு பீப்புலாம் கிடையாது ஓகே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. பாரு போர் அடிக்காது ஓகே, போர் அடிக்காமல் காசு எடுப்பாங்க பொரியா சொல்லி ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் தான் அம்மா வேண்டாம் மாஸ்டர் அப்போ சொல்லக்கூடாது ஓகேவா, நான் அட்மிஷன் போட்டு அனுப்பி சொல்கிறாங்க. ஜிமின் தான் அட கடவுள் டியூஷனுக்கு அம்மா அட்மிஷன் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ அங்கே பர்சன் பார்க்குறாங்க. பாரு இப்போ ஜே ஹோப் சரியா சொல்கிறாங்க. என்ன ஹோப்போ ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜே ஹோப் பார்க்குறாங்க. ஜே ஹோப் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜே ஹோப் சார் சொல்கிறாங்க. பாரு போய் உள்ள உட்கார சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் யோசிச்சுட்டு அம்மா நம்ம ஃபிலிக்ஸ் சூப்பி 4 பேரும் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லுவாங்க. 4 பேர் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. எங்கடா உட்காரணும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இன்னும் அட்மிஷனாக கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி அவங்க கூப்பிட்றாங்க. ஜிம் போகிறாங்க. என்னடா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டகடாக இருக்காது சொல்கிறாங்க. சரி வாங்கடா கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இப்போதைக்கு இந்த கிளாஸ் ஒரு பர்சன் கேட்குறாங்க. இப்போதைக்கு மேக்ஸ் தான் எடுத்து போகிறாங்க. சார் மேக்ஸ் ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிறைய பசங்க உட்காந்துருக்காங்க. எம்மாடி இந்த பசங்க எங்கே வந்திருப்பாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. யோசிச்சுட்டு பார்க்குறேன். ஏண்டா இவங்க என்ன எங்கே இருப்பானுங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. பார்க்க செம்மழகாக இருக்காங்க சொல்கிறேன். எனக்கு ஆமாம் இப்போ அட்மிஷன் போட்டவும் நல்லா இருக்காரு, இப்போ கூட்டிட்டு வந்தவரும் அழகாக இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் எடுக்கிறவரும் அழகாக இருப்பாங்களோ சொல்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ அழகு தான் உனக்கு குறைச்சிடா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அழகாக சொல்லிட்டு ரசிக்கிறீங்களா சொல்கிறாங்க. அழகாக ரசிக்கலாம் தப்புடா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா. அடப்போடா ஜிம் திட்டிட்டு இருக்காங்க. நானே டியூஷன் வந்து பிடிக்காம உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தான் பிடிக்கல. சரி உட்கார சொல்லிட்டு இப்போ யோசிச்சு ஜிம் உட்காருங்க. நம்ம ஃபிலிக்ஸ் கோர்ஸ் எனக்கு வேறு கிளாஸ் சார் ஜிம் நின்று உட்காந்துருக்காங்க. ஒரு கிளாஸ் ஒரு சார் நினச்சாக்குறாங்க. குட் ஈவினிங் சொல்கிறாங்க. நினச்சி பார்க்குறாங்க. குட் ஈவினிங் நினச்சி பார்க்குறாங்க. என்னடா இவன் பார்த்தா இப்படி இருக்கான் சொல்கிறாங்க. ஏன்டா யோசிச்சு நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான், எவ்வளோ டியூஷன் எடுக்க போகிறான் சொல்கிறாங்க. எனக்கு அதே தானே டவுட்டு. பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான். எனக்கு பேசிங் போட்டிருக்கான், ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ, நெக்கில் ஒரு செயின் போட்டிருக்கான். இதெல்லாம் பார்க்க ரவுடிக்கு தேவையான 10 பொருத்தமாக அம்சமாக இருக்கே நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அதானே பக்கா ரவுடியே தான் சொல்கிறாங்க. அதானே இவன் அங்கே பண்ணுறான் சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. கையில் போய் பெரம்பு வச்சிருக்கான். இன்னும் இது பார்த்துருக்காங்க. இப்போ அது பசங்க பார்க்குறாங்க. பாரு மைனவி ஜான்ஜாங்க சரியா சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. பாருங்கள் மைனவி ஜான்ஜாங்க இப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே ஜான்ஜாங்க சார் சொல்கிறாங்க. கால்வி ஜேகே சார் ஓகே சொல்கிறாங்க. ஓகே ஜேகே சார் சொல்கிறாங்க. எனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறப்போ நல்லா வந்து கவனிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. நான் சப்மிட் பண்ணினா கரெக்டாக போட்டு காமிக்கணும், அப்படி இல்லாமல் வேடிக்கை தான் பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும் வந்தீங்கன்னா சொல்கிறாங்க. தோலை உரிச்சிடும் சொல்கிறாங்க. தோலை ஜிம்னு சொல்கிறாங்க. சிக்கி பார்க்குறாங்க. உரிச்சிடுவோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. போச்சு வந்து பார்க்குறாங்க. ஏன்டா இவன் என்னடா டியூஷன் சார் மாதிரி பேசுகிறோம் வேறு மாதிரி பேசுகிறான் சொல்கிறாங்க. அதான் இது தோலை உரிச்சிடும் நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் பயமாக இருக்கா சொல்கிறாங்க. நீ தான் சொல்ல அழகாக இருக்கா சொல்லிட்டு எதை இவன் அழகாக இருக்கான்னு சொல்ல வேறு ஒரு பர்சன் அழகாக இருக்கான்னு சொல்லணும். அப்படி தான் அழகாக தான் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பாருங்க என்ன பேச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. பேர் என்ன கேட்குறாங்க. பார்ச்சிங்கன்னு சொல்கிறாங்க. உன் பேர் சொல்கிறாங்க. யோன்ஷன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே கிளாஸ் இருக்காமல் சொல்கிறாங்க.
வேண்டாம் இப்போ காசு எடுக்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன புரிய மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அங்கே பாரு ஒரு சம் போட்டோன்னா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அந்த போட்ட சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இவன் என்ன டார்கெட் பண்ணுறா சொல்கிறாங்க. நம்ம பஸ்ஸில் உட்காந்து அதான் சொல்கிறாங்க கரெக்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் அப்பாவே என்ன போதுமே அப்படியே அவங்களே பிடிச்சி கொண்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் பார்க்க கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்காங்க என்னையை எப்படி டார்கெட் பண்ணுறது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் கோப்படாமல் என்னை கூப்பிட்றாரு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிற கூப்பிட்றாங்க ஜிம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சொல்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி தான் வந்தால் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்தால் ஏன் போட முடியுங்களா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு ஸ்டார்டிங்லேயே தெரியும் ஓகேவா அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா புரியுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. யாருக்கு எந்த மெத்தடை சொல்லி கொடுத்தா புரியுமா அந்த மெத்தடை சொல்லி கொடுப்பா சரியா ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்மி தான் சரிங்க சார் சொல்கிறாங்க பாஸ் கூப்பிட்றாங்க ஜிம் போகிறாங்க. இப்போ ஜெயிக்க வந்துட்டு பாஸ் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க போட அப்படி சொல்கிறாங்க ஜிம் தாக்கிட்டு இப்படியா சொல்கிறாங்க அங்கே என்ன போட்டிருக்கா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க அந்த ஃபார்முலா பார்த்து போட சொல்லிட்டாங்க ஜிம் வந்து அது ஜிம் பார்த்துருக்காங்க கைப்பிடி ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காரு ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க என்ன பார்க்குறீங்க என்னடா இது சின்ன பையனுக்கு வந்து எப்படி சொல்லி சொல்லி கொடுப்பாங்க கையை பிடிச்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பார்த்துருக்காங்க இப்போ ஜேகே தான் பாரு போட சொல்லிட்டாங்க ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க ஜேகேவோட கைக்குள்ளே நம்ம ஜிம்மில் ஹேண்ட் போயிடுச்சு குட்டியோட ஹேண்டு அந்த ஹேண்டுக்குள்ளே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு இப்போ ஜேகே சொல்லி தராங்க இப்படி இப்படிதான் சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க பாரு போட்டு முடிச்சிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜெகே பார்க்குறாங்க போய் உட்கார ஜிம் போய் உட்காந்துறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க நீ வாசு கூப்பிட்றாங்க நானே சார் சொல்லிட்டாங்க நீ தான் வாசு கூப்பிட்றாங்க. இப்போ எம்ஜி பாருங்க என்ன சார் சொல்லிட்டாங்க போட சொல்லிட்டாங்க ஜிம் எம்ஜி பார்க்குறாங்க அது சார் சொல்லிட்டாங்க அங்கே பாரு சம் மாடல் கொடுத்துருக்காங்க பார்த்து போட சொல்லிட்டாங்க. இப்போ எம்ஜி பார்த்துருக்காங்க எப்படி போடா சொல்லிட்டு எம்ஜி கதை சொல்லிட்டு பிடிக்கிறாங்க இவங்க பார்க்குறாங்க ஐயோ பாவம் பையன் சொல்லிட்டாங்க எனக்கு அவங்களுக்கு தெரியும் ஜெகே பற்றி தான் புதுசு எனக்கு டியூஷன் ஓப்பன் பண்ணி ஒரு 2 days இருக்கும் ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் டே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்க தானே புதுசாக இருக்காங்க இவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இப்போ அவங்க யோசிச்சு நான் ஜிம் நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு திரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு கூட கையை சொல்லி கொடுத்தான் அந்த ஆள் எனக்கு மட்டும் சொல்லி தர மாட்டான் சொல்லி யோசிச்சு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெகே பார்க்குறாங்க என்ன பார்க்குறா சொல்கிறாங்க அதை சொல்லிட்டாங்க போட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யோசிச்சு போய் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு கேட்குறாங்க ஜிம்மினா சொல்லிட்டாங்க என்னடா கேட்குறாங்க டே சொல்லி கொடுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தெரியாதா சொல்கிறாங்க ஏதாவது சொல்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு எப்படி இருக்குமோ ஜிம்மில் ஹேண்ட் வச்சு கட்டுறாங்க ஒரு மாதிரி ட்ரைவ் போட்டு காமிக்கிறாங்க இப்படி இருக்குமா ஜிம்மில் கையை காமிக்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க கையை உள்ள வயசு எல்லாம் உடச்சிடும் ஜெகே சொல்கிறாங்க கையை உடச்சிடும் நான் ஜிம் டக்குனு கை எடுத்துக்கிறாங்க ஐயோ ஜிம்மில் அமைதியாக பார்த்துட்டு இப்போ ஜெவன்சி பார்க்குறாங்க பாவி என் ஃப்ரெண்ட் அப்படி மாற்றான் பார்த்து ஜெவன்சி தான் போட்டுட்டு இருக்காங்க வரவே மாட்டேங்குது. இப்போ ஜெகே பார்க்குறாங்க போட்டியே இல்லையா சொல்லி கேட்குறாங்க அது சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் கொடுத்த ஒரு சிம்பிள் மெத்தட் வைக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க ஆனால் எனக்கு வேலை சொல்கிறாங்க வரலையா ஜெகே இருந்துட்டாங்க ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெகே வந்துட்டு ஒரு மாதிரி பரம் எடுக்கிறாங்க ஜிம்முக்கு பயம் வந்து இப்போ ஜிம்மே பார்த்து பயப்படுறாங்க. அந்த பக்கம் யோசிச்சு பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க சார் சொல்கிறாங்க கை நீட்டாக சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க கை நீட்டாக சொல்கிறாங்க. அப்புறம் யோசிச்சு நீட்டுறாங்க அவ்வளோதான் ஒரு அடி அவ்வளோ யோசிச்சு துடிச்சு போயிட்டாரு ஐயோ அம்மா கத்துறாங்க இப்போலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு அடிச்சிங்க சொல்கிறாங்க அடிக்க மட்டும் கொஞ்சம் வாங்களா சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க அடிக்க மட்டும் கொஞ்சம் வாங்களா சொல்கிறது ஜெகே கேட்குறாங்க இங்கே பாரு சம் சொல்லி கொடுத்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க போட சொல்கிறாங்க சரி எவ்வளோ சாக்ஸ் அப்படி கூட கையில் சொல்கிறாங்க பொடி அப்படி சொல்கிறாங்க அப்புறம் எவ்வளோ போய்க்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படி போட சொல்கிறாங்க அப்புறம் எவ்வளோ போகிறாங்க கரெக்டாக வந்துட்டு இப்போ வந்து கேட்குறாங்க அது சொல்லிட்டாங்க அப்படி வந்து கேட்குறாங்க பாரு பிரெயின் யூஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க பிரெயின் யூஸ் பண்ணாமல் அப்படி சும்மா பார்த்து முடிச்சுட்டு போகணும் சரியா சொல்கிறாங்க. அப்புறமா எவ்வளோ கடவுள் ஒன்றும் டியூஷன் தான் சாப்பிட்டா நான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க மிலிட்ரி வேலை பார்த்துட்டு போனோம் இந்த அடிக்கிற ஆசிரம் பஸ்டியாக எவ்வளோ பார்க்குறாங்க அப்படி உட்கார சொல்கிறாங்க எவ்வளோ உட்காராங்க கையை சார்ந்து ஜிம் பார்க்கணும் வச்சு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க என்ன பேச்சு சொல்கிறாங்க ஒன்றா சொல்கிறாங்க இப்போ ஜெகே அடுத்து சம் போடுறாங்க இப்போ இவெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜிம்முக்கு பயம் ஒரு ஜெகே பார்த்து கடவுளே அம்மா எப்படி டியூஷன் சேர்த்து விட்டுருக்காங்க பார்த்தியா ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் இருக்காங்க ஜெகே வச்சுருக்காங்க திரும்பி பார்க்குறதுல ஒரு பர்சன் இருக்காங்க சமைச்சு விட்டு அழகாக இருக்க பார்க்குறது பிம்பிள்ஸ் மேலே வச்சுருக்காங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க ஏன்னாச்சு சத்தமாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க அது அதையும் நான் சொல்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க யார் நியூ கேட்குறாங்க நியூ அட்மிஷன் சொல்கிறாங்க பேர் என்ன கேட்குறாங்க யோன்ஷன் சொல்கிறாங்க உங்கள் பேர் சொல்கிறாங்க பாச்சின்னு சொல்கிறாங்க அந்த பர்சன் விட்டு அழகாக பிம்பிள்ஸ் மேலே பண்ணுறாங்க அப்படியா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கடை எடுப்பேன் சரியா சொல்கிறாங்க எங்களுக்கு இங்கிலீஷ் அவர்களுக்கு வரேன்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் இங்கிலீஷ் நான் கம்பல்சரி எடுப்போம் ஓகே சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு அப்போ அவர் அழகாக பேசுகிறாங்க இவர் அழகாக பேசுகிற நைஸாக ஸ்வீட்டாக அதுக்கு பேச கொடுத்து அவன் இருக்கானே ஜிம் பார்த்து ஜெகே பார்க்குறாங்க ஜெகே மறைக்கிறாங்க ஜிம் பார்த்து ஜிம் டக்குனு ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க ஓகேடா நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் போயிடாரு இந்த பக்கம் நம்ம கிளாஸ் வேலை ஓவராக ஜிம் பார்க்குறாங்க நாங்கள் கிளம்புறோம் சார் சொல்லிட்டாங்க ஜெகே போங்க சொல்லிட்டாங்க போய் ஜிம் ஜெகே எடுத்து வீட்டுக்கு வச்சா ஜிம்மில் அப்புறம் இவன் வீட்டுக்கு வராங்க அந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு வந்து அழுறாங்க அம்மா சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டாங்க அம்மா அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க நீங்கள் டியூஷன் வரல சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அடிக்கிறாங்க மாஸ்டர் அடிக்கிறாங்க ஆமாம் மேக்ஸ் போட அடிக்கிற செய்வாங்க சொல்லிட்டாங்க அம்மா அதில் மாஸ்டர் ஆடுதாங்க அவங்க அடிக்கிறவங்க நல்லதுக்காக இருக்கும் சரியா சொல்கிறாங்க அவங்க சொன்னாங்க ஏன்னா ஒரு மக்கான பசங்க கூட அழகாக பாஸ் பண்ண வச்சுருவாங்க சரியா சொல்கிறாங்க ஏன்னுக்கு ஆமாம் சொல்கிறாங்க ஆனால் கடி வெட்டியோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஜிம் அம்மா சொல்கிறாங்க அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு கேள்வி ஆச்சலாம் அவங்க போ சொல்லி ஜிம் அம்மா சொல்கிறாங்க ஜிம் பார்த்துருங்க அட கடவுளே அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்களே ஜிம் போய் வேலை படுத்துறாரு
இந்த பக்கம் நம்ம யோகிக்கா நெக்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து பயங்கரமா இருக்காங்க ஸ்கூல்ல. இப்போ ஜிம் பார்க்குறீங்களா ஆண்டி கிட்ட சொன்னியா காமிச்சே கேட்குறாங்க. அட போடா இதை காமிச்சேன்னு வச்சுக்கேன் அவரோட ஒரு அடி விட்டாரு. என் அம்மா தான் 2 3 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஏன்ட்டு காம என் அம்மா 2 3 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. ஏன்டா உனக்கு மேக்ஸ் ஒழுங்கா போட்டா ஏன்னா சார் அடிக்க போறேன்னு கேட்பாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரிய போகுது மேக்ஸ் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய போகுது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க காட்டுதான்டா என் அம்மாவுக்கு நான் சொல்லிட்டேன் அம்மா டியூஷன் வேணும் சொல்லிட்டு அம்மா கேட்க மாட்டாங்களா சொல்லிட்டாங்க. இந்த அம்மாங்களை எப்படி தான் அப்படி சொல்லிட்டாங்க யோசிச்சு ஜிம்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டு தான் ஜிம்ல அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைனல் ஈவினிங் வர ஜிம்முக்கு டியூஷன் போக ஷுவர் ஆகிட்டு இருக்கு போகணுமா பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோப்பியும் நம்ம ஃபிலிக்ஸும் பார்த்தா கண்ணில் ரத்த கண்ணியில் வந்துட்டு இருக்கு. ஏன்டா நீங்கள் அப்படின்னா சொல்கிறாங்க. நேற்று ஒருத்தர் வந்து அந்த கிளாஸுக்கு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க பேர் மின்னு கேட்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பார்க்க பூர குட்டி பேர் கொண்டு அழகாக இருந்தா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அழகாக பேச நினச்சா சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டின் தானே கேட்டால் அதுக்கான ஆன்சர் ஒரு பேசிக் கொஸ்டின் ஆன்சர் தெரியல சொல்லிட்டு அடி வெல்சார் போட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் என்ன அடி சொல்கிறாங்க ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க அதுக்கு ஜேகே பரவாயில்ல போய் ஒரு அடி விட்டுட்டாங்க. ஜிம்ல ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இவன் பரவாயில்லடா சொல்கிறாங்க. ஆமாம் இவன் பரவாயில்லடா சொல்கிறாங்க. அங்கே ஒன்றும் டியூஷன் அது மாதிரி இல்லைடா சொல்கிறாங்க. இதை மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. கரெக்டு தான் இதை மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு வந்து இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருப்பாங்க அப்படி மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கா தெரியுமா சொல்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்கணுங்களா சொல்கிறாங்க. இதே ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. யார் அவங்க அழகாக இருக்காங்களா சொல்கிறாங்க. ஏன்டா அழகா இல்லையா யோசிச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்டா அவர் வந்து ஒரு அடிக்கிறாரு உனக்கு அழகாக இருக்க சொல்கிறாங்க. இல்லைடா உண்மை தானே சொன்னாங்க அழகாக இருக்கிறேன் ஹாட்டாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஹாட்டாக வச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் தோணல சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம் நான் உண்மை அழகாக இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஆமாம்மா ரொம்ப ஹாட்டு தான் அதை ஒருத்தர் ஸ்மைல் பண்ணுறாரு அட்மிஷன் போட்டாரு சொல்கிறாங்க. யார் ஜேஹோப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சரி ஒரு மூஞ்சி சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்டா சொல்கிறாங்க எனக்கு யாரும் அவங்க அழகாக ஃபீல் ஆகல சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லி போயிடுறாங்க. டியூஷன் ஆகிறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே ரெடியா அப்படிங்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து பயம் ஒரு ஜேகே பார்த்து அள்ளி கொடுத்து கடவுளே கடவுளே ஜிம் நினச்சிக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு சொன்னால் கேட்க போகிறீங்க சரி ஜேகே ஜிம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி பாயிண்ட் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஜேகே எனக்கு டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன எழுதுறா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க் காசு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க் வீட்டில் பண்ண கிளாஸ் சொல்கிறாங்க. டியூஷன் ஒர்க் மட்டும் தான் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே திட்டாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. திட்டாமல் கொஞ்சம் வாங்களா கேட்குறாங்க. ஜிம் தான் உங்களோட கொஞ்சம் சொல்ல ஜிம் நினச்சிருக்காங்க மனசுக்குள்ள. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொன்னா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் எழுதிட்டு இருக்காங்க. ஜேகே முறைச்சி பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஜிம் ஃபைனலாக ஒவ்வொன்றா எடுத்துருக்காங்க. அந்த பக்கம் யோசிச்சு பார்த்து ஜிம் பார்த்து காப்பி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. யோசிச்சு நோட்டு சொல்கிறாங்க. ஜேகே சார் சொல்கிறாங்க. ஏதாவது காப்பி பண்ண தொலைச்சிடும் ஓகேவா உனக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதான் போடணும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு பேசிக் மாதிரி கொடுத்துருக்காரு அதை வச்சு அவங்க போடணும் வெயிட் பண்ணி அதை விட்டு யாராவது காப்பி பண்ணிங்க அவ்வளோ நோட்டை பிரித்து வெளில போட்டுருவான் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. கடவுளே சரி அவரு தலை கை வச்சு உட்காந்துருக்காங்க. போட சொல்கிறாங்க. டவுட் வந்து கேட்க சொல்கிறாங்க. டவுட் கேட்க போனால் இன்னும் 2 அடிப்பான் தேவையாச்சு யோசிச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் அமைதியாக உட்காந்துங்க. ஜிம் போட்டியா ஜேகே கேட்குறாங்க. போட்டுகிட்டே இருக்கேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜேகே விட்டுறாங்க. இப்போ ஜேக்கோட அவர் முடிவு ஜேக்கே போகிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் அவரை பார்க்கணும் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம நம்ஜியோட கிளாஸ்க்கு ஜிம் பார்க்குறாங்க. குட் ஈவினிங் சார் சொல்கிறாங்க. குட் ஈவினிங் உட்காருங்க சொல்கிறாங்க. நம்ஜியோட அழகாக கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இங்கிலீஷ் புரிய மாட்டேது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க. பாருங்கள் இது வந்துட்டு நம்ம கிராமர் இங்கிலீஷ் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்கூலில் சொல்கிறது ஒரு ஆர்டினரி இங்கிலீஷ் ஓகேவா இதான் கிராமர் ஓகே எப்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஓகே நான் கிளாஸ் எடுக்கவா சொல்கிறாங்க. சயின்ஸ் எடுத்து நம்பி எடுக்கிறாங்க. நம்பியோட கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கிலீஷ் கிளாஸ் யாருக்கு வரல கூட நல்லா பேசுகிறாரு. ரொம்ப அழகாக சாஃப்டாக பேசுகிறாங்க. பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். நம்பியோட கிளாஸ் தான் எனக்கு ஹாப்பி தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சயின்ஸுக்கு நம்ம ஜெயோ போகிறாங்க. ஜெயோப்பு பார்க்க தான் ஸ்வீட்டாக கையில் இருக்காரு. ஆனால் குறுக்குண்டு பார்க்குறாரு. நல்லா ஒரு மாதிரி திட்டுறாரு. அதனால் யாருக்கும் பயம் வந்துச்சு. நம்பிட்டு பார்க்குறாங்க. பார்க்குறது அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சன்ஷைன்ஸ் மேலே பண்ணிக்கிட்டு எப்படி மற்றதை பற்றி யாரும் சொல்கிறாங்க. ஆமாட்டா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ வந்துட்டு ரெடியா சொல்கிறாங்க. ரெடி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஜெயோ கேட்குறாங்க. ரெடி ஹாபி சார் சொல்கிறாங்க. அது அப்படி ஜெயோ தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க நம்ம ட்ராயிங் பண்ணிட்டுருக்கோம். ஒரு எப்படியா டயக்ராம் வர சொல்லியிருப்பாங்க. ஜிம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. இது என்னது இருக்கிறாங்க அது சொல்கிறாங்க. இதுக்கு டயக்ராமா கேட்குறாங்க. வேறு என்னவா யோசிச்சு நினைக்கிறாங்க. மனசுக்குள்ள சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இருக்க சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க. இது கோல் கேட்காம இருக்க சொல்கிறாங்க. ஜிம் சிரிக்கிறாங்க. இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கா சிரிக்கிறாங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு நம்மகிட்ட எத்தனை நிமிஷம் நீ கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. பாரு இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வச்சுக்கேன் நீ நல்லா இருந்தால் கூட மார்க் போட மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. பாரு ஹேண்ட் ரைட்டிங் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் சரிங்க சார் உட்காந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க ஒவ்வொருத்தவங்களா. இப்போ ஜெயோ பற்றி ஒவ்வொரு குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. ஏன் குறுக்குன்னு பார்க்குறாரு சொல்கிறாங்க. தெரிய சொல்கிறாங்க. ஜெயோ பற்றி ஃபேஸ் ரியாக்ஷன் தான் ஃபுல்லாகவே ஒவ்வொரு பசங்க பார்த்துட்டு ஃபேஸை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம் தான் வந்துட்டு ஜெயோ பக்கம் டக்குனு குடிச்சிக்கிறாங்க. ஜெயோ பார்க்குறேன் என்ன ஆச்சு கேட்குறாங்க. ஒன்றும் ஹாபி சார் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் விட்டுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்துருக்காங்களா
ஃபைலில் ஒரு சார் வராங்க. எப்படின்னாக்கா ரொம்ப எல்லாத்துக்கும் காமனாக ஒரு சப்ஜெக்ட் வராங்க. ஒரு பர்சன் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ நம்ம தமிழ் போகிறாங்க, அந்த மாதிரி கொரியன் வச்சுக்கோங்க. கொரியனுக்கு ஒரு சார் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கொரியனுக்கு யார் வர சொல்லி கேட்டா சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் இருக்காங்க. ஹாய் சொல்லிட்டாங்க. மைனஸ் ஸ்கிம்ட்டா எங்க சொல்கிறாங்க பார்க்குறாங்க. சொல்லி பார்க்குறாங்க பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்த்தா ஒரு கிட்ட இன்ச்சு போகிற அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம டேவை பார்த்துட்டு நம்ம யோசிச்சு அப்படி பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உட்கார சொல்லிட்டாங்க. இல்லடா சொல்லிட்டாங்க. இதை அவர் பார்த்து அப்படி வழியிடா சார் ஜிம் சொல்லிட்டாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. இல்லடா அழகாக சொல்லிட்டாங்க. அழகாக தான் சொல்லிட்டாங்க. இல்லடா பார்க்க அழகாக சொல்லிட்டாங்க. அப்புறம் அழகு ஆபத்து ஜிம் சொல்லிட்டாங்க. அது கட்டுக்கண்டா எனக்கு அவங்க அழகாக தான் இருக்காங்க. ஆனால் ஆபத்தாக இருக்குது யோசிச்சு உட்காந்துட்டாங்க. இவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன். என்ன பாயம் பயப்படுறீங்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் சார் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே நல்லா பேசுகிறாங்க. பேசி போட்டு வாங்கிட்டாரு. அப்புறம் எப்படி மற்ற சார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அதையும் கேட்குறீங்க. இந்த ஜேகப் சார் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. பார்க்க தான் இன்னசென்ட்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே நோட் பண்ணுறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்பிசா சொல்லிட்டாங்க. நம்பிசா ஸ்வீட்டை சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சுகா சொல்லிட்டாங்க. சுகாவா சொல்லிட்டாங்க. அப்போ உங்கள் கிளாஸ்க்கு சுகா வரல சொல்லுவாங்க. வரல சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேகே இப்போ சொல்லிட்டாங்க. ஜேகே இருக்கிறது ரொம்ப மோசம் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. மற்றவங்க ஆமாம்மா சொல்லிட்டாங்க. ஜிம் மட்டும் எதுவும் சொல்லி ஜிம்முக்கு பயம் ஜிம்முக்கு டேபிள் நம்பிக்கை வர ஒரு அமைதியாக இருக்காங்க. அப்படியே மோசமாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஓகே சரி இப்போ நான் சொல்லிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு சொல்லிட்டாங்க. அப்படியா சீக்கிரம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் அவர் நம்ம ஜெகே வருவது ஜெகே பார்க்குறாங்க. யார் சொல்லுங்க ரொம்ப மோசம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றிட்டு பார்க்குறாங்க. கடவுளே இவருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் உங்ககிட்ட பேசணும். அவர் நம்ம டேஸ்டாக தான் சொன்னது பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறேன் சொல்லுங்க. நான் மோசம் சொல்லிட்டு யார் சொன்னது கேட்குறாங்க. ஜிம்முக்கு கேஷ் உட்காந்துருக்காரு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. சரி என்ன சொல்கிறீங்க புரியலையே சொல்கிறாங்க. உனக்கு புரியாதுல்ல கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கிம்ட்ட என்கிட்ட நான் ரொம்ப மோசம் சொல்கிறது யாரும் கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறேன். கடவுள் இதை யாரும் போட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பாயிண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம யோசிச்சுட்டு நிறைய ரொம்ப பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெகி பக்கம் நீ தான் சொன்னீங்க சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டேன் சார் நான் விளையாட்டாசனை வைக்க ஒரு விளையாட்டை கேட்டார். விளையாட்டாசனை வைக்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ ஜெகி யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு ரவுடி கொண்டு வந்து டியூஷன் எடுக்க வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒன்றில் சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நினைக்கிறாங்க. அப்படி சொல்லி கத்தி சொல்லிட்டு நீ ஒரு ரவுடி தான்டா ஒரு ரவுடி தான் இப்படி அடிச்சுட்டு இருக்க டியூஷன் சார் நீ அப்புறம் ஜெகே சொல்ல தோணுது. இப்போ நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது அப்படியே ஜெகேக்கு வந்து கேட்டுருது. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. ஓ நீ ஒரு ரவுடி நீ வந்து ஒரு டியூஷன் எடுக்க லாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஒரு ரவுடி கொண்டு வந்து டியூஷன் எடுக்க வச்சிருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சார் யார் சாப்பிட கேட்குறாங்க. பேசுங்க பாரு சார் யோசிச்சு மனசில் நினைக்கிறாங்க. ஏன் அந்த பேசுக்கு என்ன குறைச்சி ஜெகே கேட்குறாங்க. இது பக்கம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம மனசில் நினைக்கிறது கேட்குதோ நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. வந்துட்டு நல்லா கேட்குது சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. என்ன நடக்குது புரியல யாருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அடி மைண்ட் வாசம் நிறுத்துறா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. அடி நானும் தான் ட்ரை பண்ணுறேன் ஜிம் சொல்லிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் பாவம் சும்மா இன்னசென்ட் வைக்குவா நம்ம ஏன் சார் தான் போட்டு வாங்க சொல்லிட்டு ஆமாம் அவர் தான் யார் பெஸ்ட்னு கேட்டார் ஓகேவா. அதனால சார் ஹாப்பியாக இருக்கணும். அவர் நீங்கள் தான் பெஸ்ட்னு சொன்னால் அவர் ஹாப்பியாக சொல்லிட்டு தான் அவரை பார்த்து வேறு ஜோன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சார் சொல்லிட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டாரு. ஆனால் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க நம்பாதீங்க சார் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அப்படியே நம்ம கூட நம்பாதீங்க நீங்கள் அப்படி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லி என் செல்லம் ஜிம் நினைக்காம ஜோன்னு நினைக்கிறது ஜிம்னை பார்த்து இப்போ பார்க்குறாங்க. ஆமாம்மா சார் அதான் உண்மை சார் தான் கேட்டார். நாங்கள் சும்மா சொன்னோம் எனக்கு சார் திட்டு வரல அதான் அவங்க சொன்னோம் சார் ஹாப்பியாக இருக்காங்க சொன்னோம் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஓ அப்படியா அவங்க சொல்லிட்டாங்க. சரி உட்காந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு சாமி உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டாங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக பேச சார் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா சரியா சொல்லிட்டாங்க. கேட்குது அப்படி ஜெகே சொல்லிட்டாங்க. கேட்குதா சரி ஜெகே ஜிம் யோசிச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டீ இருக்கிறது மைண்ட் யோசிக்கா சரியா சொல்லிட்டாங்க. இருக்க வரைக்கும் சொல்லிட்டாங்க. சரி தாசர் நினைஞ்சு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெகே காசு இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கு டெய்லி போயிட்டு இருக்கு 2 வீக்ஸ் ஜிம் வந்து நூறு ஆகிட்டாங்க. ஜிம் யோசிச்சுட்டு அதை விட அழுதுட்டே இருக்காரு டெய்லியுமே. இப்போ நம்ம ஜிம் தான் அவருக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு மட்டும் முடிச்சு அவங்க டியூஷன் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து இப்போ ஹாஃப் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இப்போ ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்த்தா நான் டெய்லியுமே டியூஷன் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. சரி ஓகே ரிசல்ட் வந்துச்சா கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் வேறு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. எல்லா ஸ்கூலுமே ரிசல்ட் வந்துருச்சு. என்ன பார்த்துருக்காங்க. ஐயோ என்ன சொல்கிறாங்க. ஜெகே பார்த்து வந்து பெரம்பூத்து பிடிச்சிட்டு இருக்காரு தோட வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம் பார்த்துருக்காங்க. சொல்கிறாங்க ரிசல்ட் வந்துச்சா கேட்குறாங்க. அப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க வந்துடுச்சு சார் சொல்லிட்டாங்க. வந்துடுச்சா அவங்க சொல்லிட்டாங்க என்னமா இருக்குது கேட்குறாங்க. இப்போ மேடம் பார்த்துருக்காங்க. சார் சொல்லிட்டாங்க சொல்லுங்கள் என்னமா இருக்குது ஜெகே கேட்குறாங்க. இப்போ ரொம்ப ராமா அமைதியாக சொல்லுங்க சொல்லுங்கள் சார் சரி ஓகே ஒரு படிப்பு மார்க் சொல்லி கேட்குறாங்க. ஒரு 40க்கு மேலே எடுத்தவங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க. அது சொல்லிட்டாங்க சொல்லுங்கள் 40க்கு மேலே எடுத்தவங்க ஹேண்ட் டவுன் பண்ணுங்கள் ஹேண்ட் லிஃப்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஹேண்ட் வந்து இது பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ மேலே ஹேண்ட் தூக்குறாங்க. இப்போ நம்ம
ஜெகி பார்க்குறாங்க. சரி ஓகே 40 கீழே எடுத்து வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க கையை கீழே டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஹேண்ட் தூக்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க ஹேண்ட் டவுன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ போயிருந்தா ஒருத்தவங்க தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெகி எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா 2% மட்டும் தான் கம்மியாக இருக்காங்க. ஒன்று ஜிமின் தான், மற்றவங்க எல்லாரும் ஒரு 40 அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துட்டாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. நான் சொல்லி கொடுத்து சார் புரியலையா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் சொல்லி கொடுத்து புரியலையா, இல்லை நீங்கள் வேணும்னு கவனிக்காம இருந்தீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜெகி சார் சொல்கிறாங்க. ஏன் மார்க் கம்மியாக தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிறேன் சார் சொல்கிறாங்க. ஏன் இப்போ இப்போ எப்படி எடுக்க முடியாமல் போச்சு சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. சொல்லி இப்போ எப்படி எடுக்க முடியாமல் போச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்கள் சாரி சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க எனக்கு சார் தான் வேணாம் சரியா சொல்கிறாங்க. ஏன் நீ மார்க் எடுக்கல ஜெகி கேட்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. சொல்லி நான் எடுத்து உனக்கு புரியலையா கேட்குறாங்க. கிளாஸ் எடுக்க ஒரு புரியலாங்க கேட்டுக்கலாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஜெகி சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஐயோ பாவம் ஜிம்னு சொல்லி ஜெகி எப்படி நினைச்சிருக்காங்க சொல்லுங்கள். ஏன் சொல்கிறாங்க. மற்ற பசங்க ஓரளவுக்கு மார்க் எடுத்துருக்காங்க. ஓகே நீங்கள் 2 பேர் மட்டும் என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. நாங்கள் லேட் ஜாயினிங்லாம் சொல்கிறாங்க. லேட் ஜாயினிங் ஜஸ்ட் 2 days தான் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லி ஜெகி சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. ஜெகி உங்கள்கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம் வராங்க. ஹேண்ட் நீட்டாக சொல்கிறாங்க. ஜெகி சார் வேணாம் சார் சொல்கிறாங்க. ஹேண்ட் நீட்டாக சொல்கிறாங்க. ஜிம் நிறுத்துறாங்க. ஜெகிக்கு ஒரு அடி தான் அவ்வளோ ஜிம் கதறிட்டு இருக்காரு. ஒரு அடியில் கத்திட்டார். ஜிம் அடுத்த பக்கம் எவஞ்சிருக்கு பயங்கர அடி விட்டது. எனக்கு அவர் அடி வாங்கியிருக்காரு. அப்படின்னு கூட ஜிம் கத்துட்டு பார்த்து அவ்வளோ ஒரு கஷ்டம் எனக்கு. ஜெகி வந்து தரம்பு குடிச்சு வச்சு தோட குடிச்சு நல்லா அடி வந்துச்சு. இப்போ பசங்களை பார்க்கணும். ஐயோ பாவம் சார் பார்த்துருக்காங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. கொஞ்சம் வேலை வாசலாம் கொஞ்சம் சார் சொல்லிட்டாங்க. நீட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பார்க்குறது சார் நீட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ ஹேண்ட் நிட்டாங்க. ஒரு அடி தான் அடிச்சு விட்டு 2 பேர் கத்திட்டு கதறாங்க. இப்போ எல்லா பசங்களும் காமன் அடிச்சிடறாங்க. ஜெகி வந்து எது கம்மியாக எடுத்துன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஈக்குவல் அடி தான். நம்ம ஜிம்முக்கும் ஜெகி எம்ஜி மட்டும் 2 அடி கையில் வந்து மற்றவங்க ஈக்குவல் காமன் அடிச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் இவங்க கத்திர சத்து கேட்குறேன் பார்க்குறேன் வந்து பார்க்குறேன் நம்ம ஜெயகோபுரம் வந்து பார்க்குறேன் என்னாச்சுடா கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க சொல்லிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு எங்கள் டியூஷன் எதுவும் கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க. பாரு எங்கள் டியூஷன் பாருங்க கம்பல்சரி பாஸ் ஆகும் சரியா சொல்கிறாங்க. பாஸ் பண்ண கூட நல்லா மார்க் எடுக்கணும் முக்கியம் எங்கள் டார்கெட் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு நீங்கள் கஷ்டம் மணியில் பெரிய விஷயம் சரியா. நாங்கள் எங்கள் டியூஷன் படிக்கிற பசங்க நல்லா படிக்கணும். எங்கள் பேர் வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் திரும்ப பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எவ்வளோ டியூஷன் எடுத்துருக்கோம் எல்லாருமே நல்லா மார்க் எடுத்து நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. நீங்கள் மக்கா இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருங்க அதுக்கு இப்படி இடம் அடிப்பீங்க அந்த மாதிரி ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக வந்துச்சுக்கு. இப்போ நம்ம ஜெகி 2 கையில் அடிச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு வந்து 2 அடி வந்துருக்கும் 2 ஹேண்ட்லேயும். இப்போ ஜெயம்ஜிக்கு அப்படி தான். இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. எனக்கு கிளாஸ் எடுத்து மூட்டை வச்சுட்டு போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாங்க ஜிம்மில் ஜெயம்ஜின்னு பசங்க அவ்வளோ அழகாங்க. இப்போ ஜெயம்ஜி பார்க்குறாங்க. நம்ம நம்பி பார்க்குறேன் டே கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப கோவம் அவங்க சொல்லிட்டு இப்போ விட்றா பார்த்துக்கோங்க சார் இது பொதுவாக அடிப்பா சொல்கிறாங்க. பசங்க பாரு ரொம்ப அடிச்சிட்டா சொல்கிறாங்க. கொஞ்சம் கோவம் வச்சு அதான் சொல்கிறாங்க. என்னடா அப்படி பண்ணிருக்கா சொல்லிட்டு பேரண்ட் வச்சு இவ்வளோ அடிச்சிருக்கா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இந்த பசங்க பயங்கரமாக டியூஷனும் வேணாம் நினைச்சாக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பயங்கரமாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. அம்மா டியூஷன் போட சொல்லிட்டாங்க. ஜிம் நம்ம தொட்டு பார்க்குறேன் ஃபீவர் ஜிம்முக்கு என்னப்பா சொல்கிறாங்கம்மா எனக்கு டியூஷன் வேணாம்மா நான் மார்க் கம்மியாகிட்டமா சொல்கிறாங்க. முன்னாடி கூட பரவாயில்ல ரொம்ப கம்மியாக தான் இப்போ கொஞ்சம் பெட்டராக மாதிரி இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு அது பெட்ரு நம்மளுக்கு பெட்ரு ஆனால் அவங்களுக்கு சாருக்கு சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் டியூஷன் வேணாம் ஒன்று வேணாம் சரி விட்டுருங்க சொல்லிட்டு ஜிம்மில் அழகாங்க பார்க்க சொல்லக்கூடாது ஓகேவா அவங்க நடவுக்கு தான் அடிக்கிறாங்க ஓகே தப்பு இல்லை நாளைக்கு பேசுகிறேன் ஓகே எந்த அடிக்க வரேன் பேசுகிறேன் சரியா சொல்லி ஜிம்மில் நம்ம சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்க வா சார் ஜிம்மில் அம்மா தான் ஜிம்முக்கு ஃபீட் பண்ணி மெடிசன் கொடுக்குறேன் ஜிம் போட்டு படுத்துறாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஒரு அனுப்பிச்சு மாதிரி அவர் அடிச்சு அடிக்காங்க ஃபீவர் வந்துச்சு. இப்போ என்ன ஜிம்முக்கு தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் ஸ்கூல் போட்டுறாங்க. இவங்க ஜிம்முக்கு டியூஷன் போய் விருப்பத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம் நம்ம அம்மா பார்க்குறாங்க பாருப்பா நீ வா நான் டியூஷன் டீச்சரை சார்ட்ட சொல்கிறேன் வா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறேன் வாப்பா நான் சொல்கிறேன் ஜிம் நம்ம கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ யோசிச்சுமே கூட வராங்க. யோசிச்சு நம்ம வந்து வரவேற்று ஜிம் நம்ம மட்டும் வந்திருப்பாங்க வந்து பார்க்குறாங்க. ஜெகி சார் சொல்கிறேன் ஜெகி பாருன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க சார் புரியுது ஓகே நீங்கள் நல்லதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கு அடிக்கலாம் இதற்கு வாங்கினது இருக்குவா அந்த அடிச்சிருந்தது ஃபீவர் வந்துச்சு சரியா சொல்கிறாங்க. எனக்கு அவன் கூட ஃபீவர் குறையிலன்னு சொல்லி அப்படி இருக்குது கொஞ்சம் கம்மியாக தான் கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அடிக்க வேணாம் கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லிட்டு போயிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க உட்காந்து ஜிம்மில் உட்காருறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் ஹெட் லிஃப்ட் பண்ணவே இல்லை அப்படியே அழுதே கீழே கொஞ்சம் உட்காந்து டியூஷன் பிடிக்கவே இல்லை இன்றைக்கி அவருக்கு. பக்கம் ஜெக்கி எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. யாரையும் ஒரு திட்டவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே அமைதியாக இருக்காங்க. ஃபைன் எல்லா டியூஷன் முடியுது கிளம்புங்க சார் ஒவ்வொருத்தர் காமிச்சிருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன சார் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இல்லை சொல்லிட்டு அஞ்சு மணி நிற்கிறாங்க மற்றவங்க போயிட்டாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க சொல்லிட்டு நீ போக சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி உள்ள போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஹேண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஜிம் வந்து வேண்டாம் ஜிம் பயப்படுறாங்க பாரு ஒன்றும் பண்ண ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. ஜிம் ஜெக்கி ஹேண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு 2 ஹேண்ட் கையில் வச்சு அவரை வச்சு பார்க்குறாங்க. ஹேண்ட் கூட ஸ்டில் அப்படியே மறைக்கிறாங்க. ஜிம்மில் குழந்தை பேபி ஹேண்ட் வந்துட்டு ஒரு பேபி ஹேண்ட் மாதிரி கூட்ட அழகாக இருக்கும். அவங்க அம்மா சின்ன கூட ஒர்க் கூட வாங்க மாட்டாங்க. அது ஜிம்மில் அப்படியே பூ மாதிரி வச்சுக்க கையை நல்லா அட்டி அப்படி வந்துருச்சு. நம்ம அப்படியே இருக்கு அந்த அப்படியே ஒரு மாதிரி இப்போ சவுண்டு போயிருக்கு. அந்த நேற்று அடிச்சு யூனிவர்சிட்டி வந்து வீங்கிருக்கும். அந்த மாதிரி சொல்லலாம் இருக்கும் ஹேண்ட் இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவர் ஜெக்கி ஜிம்மில் அவர் ஹேண்ட் எடுத்து அப்படியே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க. ஜிம் டக்குனு ஹேண்ட் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஜெக்கி
அதை 2 ஆளாக கிஸ் பண்ணிட்டு நம்ம ஜிம்மில் ஃபேஸை கட் பண்ணுறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஐம் சாரி ஓகே வரம் படிக்குது ஆஜைக்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி பேசுகிறாரு, இவர் ரொம்ப கோமாக பேசுவார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஐம் சாரி ஓகேவா, நீ மார்க் கம்மி எடுத்து என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கோவம் வச்சு நான் வந்து பார்த்து சுற்றுறேன், நல்ல மார்க் எடுப்பான்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன் உங்ககிட்ட, நீ எனக்கு மார்க் எடுக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துருக்க. அப்போ கோவம் தான் செய்ய சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு எல்லாரும் ஒன்று தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு எல்லாரும் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றும் கிடையாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ ஸ்பெஷல் விக்கா சொல்கிறாங்க. நான் ஸ்பெஷலாக என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. அப்போ ஜேகே ஜிம்மில் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. அப்போ ஜேகே ஒரு ஆயின் எடுத்து போட்டு விடுறாங்க. இது போட்டால் சீக்கிரம் சரியாயிடும் ஜேகே சொல்கிறாங்க. எந்த இதை போட்டால் சீக்கிரம் சரியாயிடும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் யோனிச்சு ரெடி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாரு இவர், ஜேகே யோனிச்சு பார்த்துருக்காங்க. எனக்கு அவர் கிஸ் பண்ண பார்த்துருக்க மாட்டாரு. அப்போ தள்ளி போயிருப்பாரு. இப்போ எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஹேண்டில் வந்து ஆயின் போட்டுருக்காரு. பார்க்கணும் பாவி, என் கை தான் வீங்க கிடக்கு, எனக்கு ஒரு ஆன்மல் கொடுக்குறாங்க அந்த ஆள், அந்த ஜிம் கூட கொடுக்குறாங்க, என்னவா இருக்கும் யோசிச்சு பார்க்குறேன். இதுக்குள்ள ஏதாவது இருக்குமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்க்க ஜிம் தான் எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சாரி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு மாதிரி பாருங்க, எனக்கு டியூஷன் வர பிடிக்கல சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு டியூஷன் வந்து கஷ்டப்பட்டு படிக்க விருப்பம் இல்லை சரி, எனக்கு மார்க் மட்டும் நான் மேக்ஸில் பாஸ் ஆகிடும் சரி, ஸ்கூலில் சொல்லிக்கிறது புரியுது, நான் பாஸ் ஆகிறேன் ஓகேவா, எனக்கு டியூஷனே வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னால் யார் கேட்குறாங்க, இல்லை யார் கிளாஸுமே பிடிக்கல, எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, டியூஷன் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க பேர் என்ன சொல்கிறாங்க. நல்லா தான் சொல்லி தரேன் சொல்கிறாங்க. அடிக்கிறீங்க, ஏதோ மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க தெரியுமா, அவ்வளோ வலிக்குது, தாங்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். என்ன மட்டும் இல்லை எல்லாருக்குமே பாவம், எல்லோரும் படிக்க தானே வராங்க, எப்படியோ பாஸ் பண்ணி நினைக்கிறாங்க, ஸ்கூலில் கூட சம்டைம் சாரம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வரோம், ஆனால் இங்கே வந்து அடிக்கிறீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும் நினைக்கிறோம், தப்பா ஆசைக்கு கேட்குறாங்க. அதுக்கு இப்படி அடிப்பீங்க, இது மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க தப்பு தான் சாரி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு சாஃப்டாக பேசுறீங்க, மற்றவங்கள்ட்ட அப்படி கோவமாக பேசுங்க, இவன் என்கிட்ட எப்படி கற்றுக்குங்க, இப்போ ஜிம் இப்போ சாஃப்டாக பேசுங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி பேச பண்ணுறாங்க. எனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் வசதி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் வசதி சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஒய்ஃப் நான் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஃபியூச்சர் ஒய்ஃப் இல்லை ஜேகே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன பேசுகிறீங்க, நெஞ்சு போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஜிம் நெஞ்சு போயிடுறாங்க. இப்போது எம்ஜி பார்க்குறாங்க. இல்லாத கேட்குறாங்க. எம்ஜி நான் என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க, இதை ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஒய்ஃபா எம்ஜி பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்கிறாட்டா சொல்கிறாங்க. அவர் நியூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு பேசிட்டாங்க. எனக்கு ஆமாம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கா டியூஷன் வரப்போ அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு சரியாக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் தள்ளி சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மாட்ட சரியாக சொல்கிறாங்க. வேணா ஆண்டி நம்ப மாட்டாங்க. ஓகே நம்ம டியூஷன் போய் சொல்கிறேன் சொல்லிட்டு நினைப்பாங்க. நீ அப்படியே சொல்ல ஓகே நான் பார்த்துக்கலாம் ஜெவன்ஜி சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி என்ன சார் ஜெவன்ஜி ஜிம் விட்டு வராங்க. இது பக்கம் ஜெகே தான் நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிம் வராங்க. ஜிம் வரும் ஜெகே பக்கம் பயமாக இருக்குது. நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜெகே பார்க்குறாங்க. சரி ஓகே கிளாஸ் எடுத்து பேசலாம் சொல்லிட்டு போய் இப்போ ஜெகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் போயிட்டு ஜெகே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்ப் சார் சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க ஜிம்மு கிட்ட போகிறாங்க சொல்லிட்டு வா செம்ம போட சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க செம்ம போட சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு போட்டாங்க. ஜேகே அவர் ஃபஸ்ட் டைம் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி ஹேண்ட் போயிட்டாங்க. இப்படி இல்லை சரியா சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறீங்க என்னடா இந்த சார் இவன்ட்ட மட்டும் இப்படி கட்டிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜி பார்க்குறாங்க. கடவுளே எல்லா பசங்களும் பார்க்குறாங்களே இந்த நிறைய பண்ணுறாங்க. ஜிம்மு கிட்ட ஜேகே பார்க்குறாங்க. எம்ஜி பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஜிம்முக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துருக்காங்க. இப்போ ஒரு ஹேண்ட் ஜிம்மில் ஹிப் கிட்ட வச்சிருக்காங்க. யாருக்கு தெரியல எனக்கு டேபிள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ஹேண்ட் ஜிம்மில் ஹிப் கிட்ட வச்சிருக்காங்க. ஒரு ஹேண்ட் பிடிச்சிருக்காரு. சாரி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஐம் சாரி ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பிடிக்கல ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஜேகே அந்த சொல்கிறாங்க. இப்படி சரியா ஜேகே சொல்லி விட்டாங்க. அவர் தான் போட்டிருக்காரு மேக்ஸ் ஜிம் போடவே இல்லை அவரே போட்டார். இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. இதை இவரே தான் போட்டாரு. இப்போ எதுக்கு ஜிம்மில் போட்டுருக்காங்க போயிச்சாரு எம்ஜி பார்த்துருக்காங்க. ஜேகே போய் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ போய் நான் கிளாஸ் போயிட்டு கிளாஸ் முடிஞ்சுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பி பண்ணிட்டாரு. ஜேகே பார்க்குறாங்க. பேசுகிறேன் பார்த்து நம்பி பண்ணிட்டாரு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ 1 வீக் அப்படி தான்டா ஜேகே கிளாஸ் எடுக்கிறது டக்குனு இந்த பர்சன் வரது இப்படியே போயிட்டு இருக்கு. 1 வீக் ஆஃப்டர் இன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு சண்டே கிளாஸ் தான் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. எனக்கு நான் ஏன்னா வெளியே போயிருக்காங்க சொல்லி நிறைய பேர் ஆப்சென்ட் ஜிம்மில் பாஸ் பண்ண சொல்லிட்டு டெய்லி அனுப்புகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே கெமிஸ்ட்ரி வரலையே ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. வரல இப்போ என்ன பண்ணுவோம் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே போங்க சரி ஒவ்வொரு இருக்கிறாங்க. ஜிம் நினச்சி கிளம்புறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஜிம் வெயிட் பண்ணாங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. நான் போனாலும் விட மாட்டேன். ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் போனதுக்கப்புறம் ஜேகே டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கிட்ட வராங்க. என்னாச்சு ஏன்ட்டு பேச மாட்டேன் கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு எப்போங்க பேசினேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாருங்க புரியலையா எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெரிய பசங்க முக்கியமாக சொல்கிறாங்க. பார் ஜஸ்ட் ஒன்று ஒரு 6 இயர் தான் பெரிய பையன் சரியா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பார் ஒரு 6 இயர் தான் பெரிய பையன் ஓகேவா அந்த அளவுக்கு பேசாத இப்போ தான் காலேஜ் முடிச்சு ஓகே நீ அப்படி நினைக்காது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் ஜெக் கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல ஓகேவா நீங்கள் எனக்கு பேசக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக் பார்க்குறீங்க அதான் கேட்குறீங்க ஏன் சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல டியூஷன் வரீங்க அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அப்யூஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக் பார்க்குறீங்க அப்படி தெரியுது என்ன பார்த்தா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஒரு பேச பரவாயில்ல என்கிட்ட சொல்கிறாங்க.
எனக்கும் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. லவ்வா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் லவ் பண்ணதே கிடையாது. அவருக்கு லவ் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு அது மூவியில் பக்கத்து தெரியுதுப்பா. அவங்க ஸ்கூலில் லவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறேங்க. பாருங்க என்ன பேசுறது சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன் என்ன பண்ணுறோம் லவ் பண்ணுற பையன்கிட்ட கொஞ்சம் காமர்ஸ் தப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எனக்கு தப்பா கேட்குறாங்க. எனக்கு என் ஒய்ஃப் நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா பாஸ் பண்ண ஆசை இல்லை இல்லை அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அத்தையா ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் என்னுடைய ஆன்ட்டி சொல்லியிருக்காங்களா என் ஜிம் எப்படியா பாஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் டியூட்டி எதனா அது பண்ணா சொல்கிறாங்க ஹஸ்பண்டா என்ன பண்ணா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹஸ்பண்டா நீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஐயா கேட்குறேன். ஜிம் பார்க்குறேங்க பாருங்க நான் அவங்கள பார்த்துல ஓகேவா நான் அவங்க ஜஸ்ட் சாரை பார்க்குறேன் நீங்களும் அப்படி பாருங்க ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜிக்கி பார்க்குறேங்க. பட் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாருங்க சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. பாருங்க பேச யோசிக்கிறேன் ஜஸ்ட் டியூஷன் தான் இருக்கேன் டியூஷன் முடிஞ்சு நான் போயிடுவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு நீ எனக்கு பிடிச்சா சரி பிடிக்காது லவ் பண்ணி தான் ஆகட்டும் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அது உனக்காக டியூஷன் ஓப்பன் பண்ண சரி சொல்கிறாங்க. எனக்காக ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஜெக்கி தான் ஒன் டே பார்த்தோம் ஓகேவா நாங்கள் டியூஷன் வந்து பக்கத்தில் ஹாஸ்டல் பண்ண தான் முடிவு பண்ண வச்சுட்டாங்க. பக்கத்தில் ஆமாம் பக்கத்தில் தான் டியூஷன் ஓப்பன் பண்ணால் இருந்துச்சு. எனக்கு அது மெயின் சிட்டி கொஞ்சம் மெயின் டவுனில் இருக்கு இல்லையா எனக்கு கொஞ்சம் உள்ளே வரணும் அது கொஞ்சம் மெயின் டவுனில் இருக்குது அங்கே தான் ஓப்பன் பண்ண நினச்சோம். எனக்கு ஆனால் ஒன் டே ஒன்று பார்த்தேன் சரியா ரொம்ப க்யூட்டாக உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்தேன். அது யூனிஃபார்ம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தேன். இது வரைக்கும் யாரையும் பார்த்து மனசு அது ஃபீல் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்குறது ஹார்ட் பண்ணிச்சு பார்த்து அவ்வளோ லட்டு மாதிரி க்யூட்டாக அழகாக இருந்துருக்கு. யூனிஃபார்மில் அவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி நான் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண கூட தெரியல. பார்த்து ஒரு செகண்டில் அவ்வளோ ஃபார் ஆகிட்டேன் ஓகே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சர்ச் பார்த்தேன் நீ உன் பேர் பாரிச்சு மீன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க மேக்ஸ் வீக்கு செகண்ட் அம்மா டியூஷன் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த டியூஷன் டீச்சருக்கு வீட்டுக்கு அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ அம்மா டியூஷனுக்காக தெரிஞ்சிருக்காங்கன்னு நினச்சி தெரிய வந்துச்சு. சரி ஓகே உனக்கு அங்கே டியூஷன் வச்சுட்டேன் ஓகே சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்காக சொல்கிறாங்க உனக்காக அங்கே வச்சா சொல்கிறாங்க. என்னை பார்த்து சொல்லிட்டாங்க பார்த்தும் பிடிச்சி க்யூட்டாக அழகாக பிடிக்க போயிடுவா சொல்கிறாங்க. அன்னைக்கு அடிச்சிட்டு செல்லம் சாரி செக்கி சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்க்குறது செல்லம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் நீ எனக்கு செல்லம் நான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு உங்க பிடிக்கல சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. என் பார்க்க ரவுடி மாதிரி இருக்குன்னா சொல்கிறாங்க. பார்க்க ரவுடி மாதிரி இல்லை ரவுடி தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ரவுடியா ஆமாம் ரவுடி தான் பேசிங் போட்டுக்கிட்டு எப்படி இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏதோ மினிஸ்டர் ஒர்க் பண்ணுறது இருக்கிற மாதிரி இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் மினிஸ்டர் ஒர்க் பண்ணுறது இருப்பாங்களா அவங்கள மாதிரி இருக்க சொல்கிறாங்க. பாடியெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு என்னமா அடி அடிக்கிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க. இவங்க பாரு அது இங்கே தான் உங்கள் வீட்டில் அப்படி இருக்க மாட்டா சரி சொல்கிறாங்க. வீட்டில் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்க கூட யாருக்கு போகிறா அதுக்கு ஜிம் கேட்குறாங்க. எங்கே உங்க கூட்டலாம் யாருக்கு போகிறா கேட்குறாங்க. என் கூட இருக்க வேறு யாருக்கு இருப்பா ஜெக்கி கேட்குறாங்க. பாருங்க எனக்கு பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க. பாரு ஜிம் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா நீ என்கிட்ட தான் படிக்கிறேன் நான் எப்படி படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் நான் லைஃப் ட்ரீம் அச்சீவ் பண்ணுவேன் ஓகேவா நிறைய இருக்குது எனக்கு எங்கள் பிளானே ஸ்கூலில் போய் முடிச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டு எங்களுக்கு ட்ரீமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸ்கூலு காலேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் தான் எங்கள் ஜிம் ஓகே எப்படி சொல்கிறதாங்க வெல்த்தியாக நாங்கள் இல்லை ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகேவா நான் நம்பிட்டு நாங்கள் ஷூ ஆஜி ஹாக்கே எல்லாமே ஓகேவா எனக்கு டைம் எடுக்கும் ஓகே அதுக்குள்ளே இது படிச்சு முடிச்சு நினைக்கிறேன் ஓகே இப்போ 10th படிக்கிறேன் 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சு கரெக்டாக இருக்கும் ஓகேவா அதுக்குள்ளே ட்ரீம் அச்சீவ் பண்ணிடலாம் ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஓகே ஃபியூச்சரில் என் ஒய்ஃப் ஆக போகிறேன் ஓகேவா இப்போ கூட ஹாப்பியாக இருக்கணும் ஓகே பத்திரம் பார்த்துப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் ஒய்ஃப் நல்லா படிக்கணும் சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து ஒரு ஆக ஓகேவா எப்போ இருக்கணும்னு நினைக்கல ஜஸ்ட் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது சார்னு சுட்டு போட்டாலும் மேக்ஸ் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க ஆமாம் எனக்கு சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் நல்லா படிக்கலாம் சொல்லுவாங்க படிக்க வைக்கலாம் பண்ணலாம் சொல்கிறாங்க. இன்னும் தவிர என்ன சொல்கிறாங்க படிக்கணும் நீங்கள் நல்லா படிக்கணுக்கா அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும் நான் தான் பண்ணணும் என் ஒய்ஃப் நல்லா படித்தது தானே ஃபியூச்சர் நல்லா முடியும் சொல்கிறாங்க. குழந்தைங்களா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குழந்தைங்களா ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு மேக்ஸிமம் வெளியில் ஒர்க் இருக்கும் நீ தான் குழந்தைங்க பார்த்துக்க போகிறேன் ஸோ நீ குழந்தைங்களாம் டேக் கேர் பண்ணலாம் சொல்கிறாங்க நல்லா சொல்லி கொடுக்கணும்ல சொல்லி சொல்கிறாங்க. இவன் என்ன ஒரு ஃபியூச்சர் பிளான் போட்டான் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் ஃபியூச்சர் பிளான்லாம் அவன் பர்ஃபெக்டாக படிச்சு சொல்கிறாங்க. பர்ஃபெக்டாக படிச்சு ஆமாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு கூட கேட்டால் மட்டும் போதும் எல்லாமே அழகாக நடக்கும் சரியா எந்த டைமில் எது பண்ணுமோ அழகாக பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாருங்க உங்கள் ஸ்டூடெண்ட் சரியா எனக்கு பண்ணக்கூடாது உங்கள் டீச்சர் அப்படி எதுவும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வச்சு இப்போ டீச்சர் ஓகே ஃபியூச்சரில் ஹஸ்பண்ட் ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் எடுக்கிறவங்க டீச்சர் ஓகே அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு ஜெக்கி சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வச்சு உனக்கு வேணும்னாலும் சொல்லி வேணாலும் சொல்லி நான் கண்டிப்பாக உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மாட்ட சொல்லவா சொல்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அம்மா பார்த்து பயமாக இல்லை சொல்கிறாங்க. நான் எனக்கு பயப்படணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் எனக்கு பயப்படணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போய் விடுங்க சொல்கிறாங்க. பார்த்து சொல்கிறாங்க. ஜேகே எனக்கு சொல்கிறாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லுமான்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க சொல்லு ஜங்கா ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
ஆசிரம் மட்டும் சொல்கிறாங்க தங்கலாம் ஜிம் கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாருங்க நம்ம கூப்பிட மாட்டோம் சரியா தப்பு நீங்கள் அபியூஸ் பண்ணி சொல்கிறாங்க ஸோ லவ் பண்ணுறதுக்கு அபியூஸ் பண்ணி தான் சொல்லி யாரும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கா லவ் பண்ணுறேன் ஜெயிக்க சொல்கிறாங்க எனக்கு லவ் வேண்டாம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க பாரு லவ் பண்ணி தான் அவங்க சொல்லிட்டாங்க லவ் ஃபோர்ஸ் பண்ணி லவ் சரியாக சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க அங்கே பாரு உங்களுக்கு லவ் வரும் ஓகேவா சொல்கிறாங்க இது உங்களை பார்த்து லவ் வருமா சொல்கிறாங்க என் பார்த்து லவ் வரதா கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ரவுடி அவனை பார்த்து லவ் வரும் ஜிம் நினைக்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க சில பேருக்கு ரவுடியாக தான் பிடிக்கும் சொல்கிறாங்க எனக்கு ரவுடி பிடிக்காது சரியாக சொல்கிறாங்க உனக்கு ரவுடி பிடிக்கும் சொல்கிறாங்க எனக்கு உனக்கு சொல்கிறாங்க இந்த ஜெயிக்க பார்க்குறாங்க சார் யார் பிடிக்க சொல்கிறாங்க எனக்கு நம்பின் சர்பரை பிடிக்க சொல்கிறாங்க இது நம்பினா ஜெயிக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாரு அவர்லாம் வந்து பார்க்குறது அழகாக இருப்பா சரியா சொல்கிறாங்க பார்க்க தான் பிடிப்பா ஸ்வீட்டாக இருப்பாரு ஆனால் அவெல்லாம் செட்டாக மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க நான் பார்க்குறது கோல்டாக ரெகடாக இருப்பேன் சரியா நல்லா பார்த்துப்பேன் ஜெயிக்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஐடி டைப் அவர் தான் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க ஜிம்மி இந்த பாரு கோப்பத்தை சொல்கிறாங்க உனக்கு நான் தான் கரெக்டாக தான் சொல்கிறாங்க எனக்கு நீ வேண்டாம் ஜெயிக்க சொல்கிறாங்க ஜெயிக்க போய் என்ன சொல்கிறாங்க எனக்கு நீ வேண்டாம் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓர பேசிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க பார்க்குறாங்க என்ன பண்ணுறது ஜெக்கி தான் ஜிம்மில் காசு கப் பண்ணுறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க நான் பொறுமையாக கொடுக்கலாம் இப்போ கொடுக்காம தான் நினச்சேன் ஓகேவா ஆனால் நீயே சொல்கிறது இதுக்கப்புறம் என்கிட்ட வேறு பர்சன் ஒரு நேம் சொல்ல சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நஞ்சம் டேயாம் ஜோன்னு ஏதாவது நேம் சொன்னால் அவ்வளோதான் சரியா என்ன பண்ண தெரியாது சார் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இது பண்ணாதீங்க சொல்கிறாங்க ஜெயிக்கு ஜிம்முக்கு அட்டாச் பண்ணுறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஜிம்முக்கு வந்து ரொம்ப இனிமேல் மாத்திரை கூட இது வரைக்கும் எல்லாருக்கு ஜிம் பார்க்குறாங்க அது நேரில் டிவியில் கூட பார்த்துருப்பா நேரில் பார்த்து ரொம்ப இது அப்போ அவருக்கே எனக்கு ஜெயிக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு தள்ளுறாங்க புஷ் பண்ண நினைக்கிறாங்க ஜெயிக்கு ஜிம்முக்கு அட்டாச் பண்ணுறாங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி டெண்டராக யூஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஜிம்மில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க வீடியோ கூட டேப் பண்ணுறாங்க ஜெயிக்கு விட ரொம்ப டீப்பாக யூஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம் அமைதியாக இருக்காரு ஜெயிக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க சார் வெயிட் பண்ணுறாங்க எப்படி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க போரிக்கி ஜிம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க போரிக்கி பாவட் ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க சரி ஓகே நீ தானே கூப்பிடுறா சரி ஜெயிக்க அமைதியாக இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க எப்படி பண்ண ஃபர்ஸ்ட் கேஸ் போச்சியே ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கேஸ் ஜிம் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்து 10வது கேஸ் வர ஜெயிக்க சொல்கிறாங்க அது ஜிம் பார்க்குறாங்க அப்படி மாதிரி பார்க்குறாங்க என்ன பார்க்குற சொல்கிறாங்க 10வது கேஸ் 100 கேஸ் கூட கொடுத்துருப்பான் ஜிம் பார்க்குறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாரு உனக்கு மைண்ட் வாய்ஸ் இருக்கு அவர் காசு கேட்குறாங்க அது சொல்கிறாங்க மைண்ட் வாய்ஸ் என்ன பேசுனா கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க அந்த மைண்ட் வாய்ஸ் இதுக்கு நான் சொல்லுவேன் அவகூட சொல்லுவேன் நீ ஒரு நீர் வந்து ஒரு 100 பைசா கொடுத்து சொல்கிறாங்க 100 பைசா யார் கொடுத்தாங்க கேட்குறாங்க ஜீவன் தண்ணி கொடுத்துருப்பா சரி நீ அந்த மாதிரி பாசனா சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க பாரு என்னை பற்றி வேலை சொல்லி எந்த மாதிரி பேச அவக்கே சொல்கிறாங்க நான் பார்க்க அப்படி இருப்பேன் ஆனால் யாருக்கு இது பேஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க இது வரைக்கும் யாரையும் எந்த ஒரு பொண்ணு சைட் கூட அடிச்சு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு பக்கா ப்ளே பாய் இருக்கா சொல்கிறாங்க அவன் பேசி ரேடி ஓட்டி இருக்கு ப்ளே பாய் சொல்லிட்டு கொஞ்சம் ஜிம் நினைக்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க பாரிச்சு மீன் ஃபஸ்ட்டு மைண்ட் வாஷ் பேச நேற்று செய்ய சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் ப்ளே பாயில் பேச சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நானும் மைண்ட் வாஷ் பேசுறதுக்கு நானே சொல்கிறேன் நீ பார்க்கறதுக்கு ப்ளே பாய் மாதிரி இருக்க பொறுக்கி இது அவுடி ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க என்ன சொல்ல சொல்கிறாங்க பொறுக்கி இது அவுடி ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க அகைக்கு யூஸ் பண்ணுறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஐயோ ஜிம்முக்கு ரொம்ப வலிக்குது ஜெயிக்கில் எப்போ பாய்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சப் பண்ணிட்டு இருக்காரு ஜிம் பார்க்குறாங்க நாளைக்கு இவ்வளோ ஜிம் டேப் பண்ணுறாங்க ஜெயிக்க சொல்லி யாரும் கேட்குறாங்க என்ன சொல்லிட்டுவா திட்டுவாங்க அக்சர் ஓகே பொறுக்கி பவனில் சரியாக சொல்கிறாங்க அந்த பையன் இல்லை ஜெயிக்க சொல்கிறாங்க இங்கே பார்த்துட்டாங்க பார்க்கலாம் இப்படி ஓகேவா ஜஸ்ட் பேசிங் போட்டு ஹேண்டில் டேட்டு போட்டாக்கா அப்படின்னு அர்த்தமா கேட்குறாங்க அது ஃபேஷன் ஓகே சொல்லிட்டு அது லைக் ஒரு ஃபேஷன் சரியாக சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அது என்னவோ ஜிம் சொல்கிறாங்க பாரு நமக்கு ஹஸ்பண்ட் ஓகேவா ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் இருப்பா ஓகே மற்ற யாருக்கும் பேசினதில்லை இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஷேடோ கூட மேலே பட்டது சரியாக சொல்லிட்டாங்க ஒரு பொண்ணு பார்த்தா கூட தள்ளி போயிடுவா சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியல ஜிம் நினச்சிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க இந்த பக்கம் பாரு சொல்லி ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அடி வாங்க சரியாக சொல்கிறாங்க எங்களுக்கு சொல்கிறாங்க இதே மாதிரி ஜெவன்ஜன் மாதிரி மைண்ட் வாஷ் பேசுகிறதா ஒன்று அடிச்சிருப்பா ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு அடிச்சது இல்லை சொல்கிறாங்க அது ஒரு சார் அடிச்சிருக்கோம் பேசுகிறாங்க பாய் ஃப்ரெண்ட் அடிச்சு வச்சுக்க தாங்க மாட்ட சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இப்போ இப்போ இப்படி மேரேஜ் இவனுக்கு மேரேஜ் பண்ணி எப்படி இருக்கும் லைஃப் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க மேரேஜ் பண்ணிட்டா அடிக்க மாட்டாங்க பேசுகிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிட்டா நீ தான் எனக்கு மேட்ரு சரி நான் வந்து பண்ண மாட்டேன் இப்படின்னு சொல்கிறாங்க ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறது சொல்கிறாங்க பாரு ஒய்ஃப் தான் பவர் ஓகே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் டம்மி எப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஓகே வெளில ஹஸ்பண்ட் எடுத்துலாம் ஓகேவா வீட்டுக்குள்ளே என்னதான் வெளில வந்துட்டு புரியா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிறதா கேட்டாங்க ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இவனுக்கு நான் சொல்ல கேட்க தேவை சரி இவனுக்கு ஹஸ்பண்ட் இருக்க நான் ஒய்ஃப் இருக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறேன் ஜெக்கி பார்க்குறாங்க நீ தான் எனக்கு ஒய்ஃப் நான் தான் ஹஸ்பண்ட் ஓகேவா நீ தான் சொன்னேன் அக்கா வீட்டில் அது இல்லை இதில் வாங்கிட்டு வா மேபி சார் இது பார்த்துக்கோ சரி எல்லாம் நீ தான் சொல்ல போகிற ஓகே நீயே ஒன்றை சொல்ல போகிறேன் பார்க்காத மாதிரி ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பார்க்கலாமா சொல்கிறாங்க பார்க்கலாமே ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இப்படி நான் போகிறேன் டைம் ஆகும் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ட்ராப் பண்ண பைக்கில் சொல்கிறாங்க பைக்கில் எதுவும் கூட சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அதுக்கு நடந்து போகிற ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க நடந்தாலும் போகிறதா சொல்கிறாங்க நடந்து போய் ரொம்ப வர மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க பாரு இல்லை சொல்கிறாங்க நான் நிற்க மாட்டேன் சொல்கிறாங்க பாரு நெக்ஸ்ட் ஹாஃப் இயர் எக்ஸாம் எடுத்து சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேறு மாதிரி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம் ஜெக்கி போய் மறைச்சு போயிட்டாங்க அப்புறம் ஜிம் அதை வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி டேஸ் அழகாக பார்த்துட்டு இருக்க ஜெக்கி ஜிம் டெய்லியும் இப்படி தான் எம்ஜி இருப்பாரு ஜிம் ஜெக்கி போய் ஜிம் லாக் பண்ணி வச்சுப்பாரு ஜிம் பார்க்க இப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம் போய் பழக்கிட்டு ஜெக்கி டெய்லி இப்படி ஜிம் கிஸ் பண்ணுறது அந்த மாதிரி டெய்லி திட்டுறது அடிக்கிறது எல்லாமே பழகிட்டு இருக்கு ஜிம் பார்க்குறங்க படிக்கிறது சொல்லிட்டாங்க ஜெக்கி பார்க்குறாங்க
கிளாஸ் கட்டிட்டு போய் சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, கிளாஸை கட்டிட்டு போய் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஸ்கூல் கட்டிச்சு பக்கத்து ஜிம்மில் எழுதிலாம் படத்துக்கு போயிருப்பாங்க. ஜேகேக்கு தெரிய வந்துட்டு ஜிம்முக்கு இந்த மாதிரி எப்படியாவது ஃபோன் தோண்டி இருக்கும், அந்த மாதிரி போயிருப்பாரு. ஜேகேக்கு தெரிய வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பர்சன் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஜிம்முக்கு கட்டிட்டு ஸ்கூலில் சொல்லிட்டு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஸ்கூல் கட்டிட்டு போய் கேட்குறாங்க, அடிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. சொல்லி ஸ்கூல் கட்டிட்டு போய் கேட்குறாங்க, அடிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேலாம் ஜிம்மில் ஹேண்டில் கிட்ட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு பயம், அது எப்படி அடி தாங்க போகும்போது ஜிம்மில் நிறுத்திட்டு இருக்காங்க. ஜேகே கொஞ்சம் கூட மாசத்துல நம்ம ஓங்கி ஒரு அடி வைக்கிறாங்க. ஜிம்மில் அவ்வளோ துடிச்சிட்டு இருக்காரு. இது இருக்கும் ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்முக்கு ஒரு அடி, யோனிச்சுக்கு 2 அடி. எனக்கு யோனிச்சு அடி கொடுத்துருப்பாங்க, வாடா மூவிக்கு போகலாம் சொல்லிட்டு. ஆனால் யோனிச்சுக்கு 2 அடி. ஜேகே பார்க்குறாங்க, பாரு இன்னொரு டைம் அவன் மூவி கூட்டிட்டு போனால் நீ மூவி போன பார்த்து அவ்வளோ தொலைச்சிடும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மில் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, நியூட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. நியூட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் நியூட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பசங்க பார்த்துருக்காங்க. ஃபைனல் எக்ஸாம் வாய்ப்பாக அவங்க டெஸ்ட் வச்சுருப்பாங்க, டெஸ்ட் முடியுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, நீங்கள் பாஸ் எல்லாம் எழுந்து போயிடுறாங்க. ஜிம் அஞ்சு கூட உட்காந்துருக்காங்க. இப்போ நியூட் பண்ணியிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, எந்த சொல்கிறாங்க, ரெண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, நீ போச்சுட்டாங்க, கொஞ்சம் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, கிட்ட வாசலாம் ஜிம் போயிடுறாங்க. அப்படியே அழுத்திருக்காங்க. ஜேகே விட்டு ஜிம் லேப்பில் உட்காரிச்சிருக்காங்க. ஜிம் ரொம்ப அழுறாங்க. ஜிம்மில் ஜேகே பார்க்குறாங்க, சாரி சரியாக சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஐ லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தான் ஐ ஹேட் யூ பொறுக்கி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சாரி ஓகே என்ன பண்ணுறது, மூவி போவியா, தப்பு இல்லை கேட்குறாங்க. தப்பு தான், ஸ்கூலில் ரொம்ப போட சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு படிச்சா நீ அங்கே போவியா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு மூவி போகணும் ஆசைன்னு சொல்கிறாங்க. ஆசை என்ன சொல்கிறேன் சொல்கிறாங்க. 10th முடிச்சுக்கணும் போனோம்ல ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கேட்குறாங்க, ஜிம்கிட்ட எனக்கு இப்போ பார்க்கணும் தோணுச்சு, படம் ரிலீஸ் ஆனிச்சு, அதை போன ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே மறைக்கிறாங்க, எவ்வளோ தைரியம் மட்டும் பேசுகிறதா சொல்கிறாங்க. என்னை இறக்கி விடுங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சரி சாரி ஓகேவா சாரி சொல்லிட்டு ஜிம் வந்து ஜேகே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே அடிக்க சொல்லிட்டாங்க. நான் லைஃப் ஸ்டார்ட் உங்களுக்கு வலிக்குது எனக்கு அடிக்கிறாச்சுன்னு சொல்லிட்டேன். ஜேகே பார்க்குறாங்க, பாரு எனக்கு ஸ்டூடெண்டாக நீ வேறு ஓகேவா, என் பர்சனல் என் லைஃப்பில் வேறு ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் மாதிரி ஆச்சும் மேரேஜ் பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க, ஒரு மேட்ச் பண்ணிட்டா லைஃப்பில் ஹெல் ஆகிடும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஹெல் ஆகிடும், உங்கள்கிட்ட டெய்லி கொடுத்து தான் அடி வரும்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, பாருடா நீ படிக்கிறவங்களும் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் வீட்டில் இருக்க மாட்டேன் ஜிம்முக்கு ஆடுறாங்க. ஜேகே கிட்ட ஜேகே சொல்கிறாங்க, சரி ஓகே சாரி சார் ஜேகே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எனக்கு வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஸ்டார்டிங்கில் தான் சொல்லிட்டு இருக்கா, நீ எப்போ லவ் பண்ண சொல்லியிருக்காரு ஜிம் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் லவ் பண்ணவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, பார்க்கலாம் அவரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு விட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜேகே இது விட ஜேகே தேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு விட்டுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, விடுதா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சரி ஓகே இறக்கி விட்டாங்க. ஜேகே பிடிச்சிருக்கு ஜிம்மில் ஆட போகிறது. இப்போ ஜிம்மில் இறங்கி போயிடுறாங்க. ஜிம்மில் அழைச்சிருக்காங்க. எம்ஜி பார்க்குறீங்கடா அவனுக்கு உண்மை சொல்லி என்ன சொல்கிறாங்க, உனக்கு உண்மை ஒரு பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் பிடிச்சேன்னு சொல்லாமல் இப்போ உட்கார வைக்க போகிறேன், பிடிக்காத சொல்லிட்டு போய் உட்கார வச்சு போகிறேன். அப்புறம் என்ன சொல்லிப்பாங்க, என்ன சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. எம்ஜி பார்க்குறாங்க, ஆனால் பாஸ்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இல்லைடா உனக்கு தான் வாங்கி தர சொல்லிட்டாங்க. ஆமாம் எடுத்து வாங்கி தரலாம் இவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஜேகே எம்ஜி பார்க்குறாங்க, எனக்கு இன்னும் தெரிஞ்சு உனக்கு அவங்க பிடிக்கும் நினைக்க சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்காத சொல்லிட்டாங்க. நீ போய் சொல்லலாம் ஜிம் சொல்லிட்டாங்க. இதே சரக பாஸ் ஆகிடுச்சு. இது பக்கம் ஜிம் இப்போ நடவடிக்கைன்னு பயம். இந்த ஜேகே அடிப்பானு சொல்லிக்காக அடிப்பான், அதில் கிஸ் பண்ணலாம், பைட் பண்ண சொல்லி அதுக்கு பதிலாக ஜிம் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, டே கரெக்டாடா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே எம்ஜி பார்க்குறாங்க, கரெக்டாக போட ஜிம் போயிட்டு ஜங்குக் சார் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, சொல்லிட்டாங்க இது பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே கொஞ்சம் சைடு திரும்பி பார்க்குறாங்க. எல்லா பசங்களும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மேக்ஸ் போட்டுருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, சரி யாரும் பார்க்க சொல்லிட்டு ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் எடுக்கிறாங்க. எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வீடு செஞ்சு ஜிம் தான் ஹேண்ட் தட்டி விட்டுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லிட்டு ஜிம் தான் இது பாருங்க சார் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் பார்த்து மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நிமிஷம் நல்லா வந்துருச்சு. ஜேகே பார்க்குறாங்க, பரவாயில்ல முடிக்கு நல்லா பெட்டராக போட்டா சொல்லிட்டாங்க. அப்படியே சார் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் மட்டும் சொல்ல வேறு எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஜேகே பார்க்குறாங்க, அவ்வளோ நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஜேகே சொல்லி உட்காந்து ஜிம்மில் உட்காந்துறாங்க. இப்போ எல்லாரும் போகிறாங்க. ஜேகே இப்போ ஜிம்மில் பின் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஏன் அது ரியாக்ட் பண்ண மாட்டேறாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு நான் இங்கே வரப்படி என்ன பண்ண நினைக்க பண்ணிக்கோங்க ஓகே சொல்லிட்டு நான் இங்கே வரப்படி என்ன பண்ண நினைக்க பண்ணிக்கோங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம் என்ன சொல்லிட்டாங்க, ஜேகேக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி டியூஷன் பாதி வந்துட்டு அது மாதிரி பேச அவங்க நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் நம்பிக்கை இல்லை இருக்குது. ஜஸ்ட் ஒரு சீட்டாக பேக்காக வந்து சீட் பண்ணுறாங்களோ ஒரு அப்படி நினச்சிட்டு ஜிம்மில் போய்ட்டு ஜேகே பார்க்குறாங்க. எல்லாரும் புரியா கேட்குறாங்க. இது பேர் லவ் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்போ இல்லை சொல்லிட்டாங்க. இது பேர் லவ் ஓகே இது பேர் அபியூஸ் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாட்டு சரி ஓகே விட்டுறாங்க. ஹேண்டை போக சொல்லிட்டாங்க. போயிடாங்க. இப்போ டெய்லி டியூஷன் வந்து ஜிம் வந்து ஜேகே ஜிம் வந்து டச் பண்ணுறதா தொடர்ந்து எதுவும் பண்ணுறதில்ல. அவர் ஃபுல் எப்படி கிளாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தப்பானாக்கா அடி எப்போ கிடைக்கும். அந்த வாஷ்வாட்டி இருக்கிறது அடி வந்து வங்கமே எனக்கு கொடுத்து வருது. நல்லா அடி வந்து ஓட்டுவா ஜிம் வந்து அடிப்பாங்க கூட என்னென்ன கூட ஏன்னு கேட்க மாட்டார். அடி கொடுத்தா வாங்கிப்பா, தப்பு பண்ணால் அடி கொடுத்தா வாங்கிவிடாது. அவர் மேக்ஸுக்கு நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் ஜிம்முக்கு நல்லா வருது. எல்லாமே நல்லா படிக்கிறாங்க. எம்ஜிலாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜோவை பார்க்குறேன், பரவாயில்லையே ஸ்டார்டிங்லாம் ஒரு மாதிரி இருந்தீங்க பரவாயில்ல சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க.
ஜேகே பார்த்து ஜிம்கிட்ட பேச கூட மாட்டார். ஜிம் அப்படி ஜேகிட்ட பேசவே மாட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஜிம் பார்த்தா 10th முடிச்சிட்டாங்க. டாக்டர் 10th முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்த்தா நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸில். அது கேட்குறது பார்க்குற ஜிம்லாமாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்லாம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் சொல்கிறாங்க. தேங்க்யூமா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் போயிடலாம். 11th சொல்லிட்டு வேறு கோர்ஸ் எடுத்துறாங்க. டியூஷன் போக தேவையில்லை. அப்புறம் வேறு கோர்ஸ் எடுத்துறாங்க. ஜிம்ல போய் ஜேகே மீட் பண்ண கூட இல்லை. அவர் பாட்டுக்கு இருப்பாரு. அவர் என்ன எதுவும் கேட்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. எப்படி பார்த்தீங்கன்னா அப்போ உண்மையிலே ஒரு லவ் பண்ணல சொல்கிறாங்க. நான் எப்படி லவ் பண்ணுற சொன்னா சொல்கிறாங்க. ஏன்னா உண்மை சொல்ல இன்னொரு அவர் பார்க்கணும் தோல சொல்கிறாங்க. எனக்கு பார்க்கணும் தோல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்கணும் டே பாரா சொல்லிட்டாங்க. பாரி வந்து எனக்கு ஒரு வேணாம் அப்போ எனக்கு அவருக்கு எனக்கு செட் ஆக சொல்லிட்டு ஆமாம் அவர் எனக்கு பேர் லவ்லாம் கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அது அப்யூஸ் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு அவன் தேவை சொல்லிட்டாங்க. ஜேகே ஒன்று சொல்லி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜிம் 3 இயர்ஸ் காலேஜ் பேசிட்டுருக்காங்க. ஜிம் 3 இயர்ஸ்க்கு இருக்க மாட்டார். ஜிம் வந்து பூசாண்டோ சேர் போயிருப்பாரு. நம்ம ஜிம் கிட்ட வந்து 3 இயர்ஸ் முடிச்சுட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. இப்போ ஜிம் நம்ம தான் ஜிம் சில மாதம் கூப்பிட்றாங்க. என்ன மாதம் பார்த்து வீட்டுக்குள்ள அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நம்ம என்னாச்சு கேட்குறேன். நீ வாட்ச் கூட்டி போகிறாங்க பார்த்தா ஜிம் அலைன்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் ஜிம் பார்க்குறது என்னமா இதில் சொல்கிறாங்க. நீ வாட்ச் ஜிம் ரெடி கூப்பிட்டு வராங்க. இங்கே உங்களோட பர்சன் அலைன்ஸ் பார்க்க வந்துருக்காங்க. அலைன்ஸா ஜிம் சொல்லிட்டாங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்க அவங்க பர்சன் உட்காந்துருக்காங்க. அப்போ அதை பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க ஓகேவா. அவங்க ஒரு மேட்ச் பண்ணி நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு அவங்க டியூஷன் டீச்சர் ஓகேவா. அவங்களோட உன்னை பற்றி வேறு யாருக்கு தெரிய போது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவங்களோட உன்னை பற்றி யாருக்கு நல்லா தெரிய போகுது. அவங்க பற்றி எல்லாமே தெரிய ஓகேவா சொல்கிறாங்க. அது எங்கிட்ட நிறைய பேசினாங்க. அவங்க அப்பா அம்மா கூட சொன்னாங்க ஓகேவா. அவங்க திரும்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறாங்களாம்மா. அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்க ஆமாம் ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறாங்க. அப்படி சின்ன பையன் ஆனால் அமைதியானாங்கம்மா. நீ படிச்சு முடிச்சிடலாம். எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்பாவும் எனக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பையன் ஒரு ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பல் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க ஓகேவா. அவங்க ஸ்கூல் பிரின்ஸ்பல் பெரிய ஸ்கூல் ஓகேவா. கேள்விப்பட்டு சொல்லுங்க அவங்க ஸ்கூல் நேம் சொல்கிறாங்க. அது சிபிஎஸ்சி சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஓகேவா. அவங்க ரொம்ப தெரியுமே அவங்க நல்ல ஸ்கூல் ஒபீடியன்டான ஸ்கூலில் சேர்த்து கிடையாது அவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்படி ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபியூச்சரில் காலேஜ் கூட கிடப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. மாதத்தில் நல்ல பிஸ்னஸ் நல்ல ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்குது ஓகேவா. அந்த மேட்ச் கூட ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கும். ஜிம்லாமா சொல்கிறாங்க. அம்மா நீ பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகே மேட்ச் பண்ணிக்கலாம். ஜிம்லாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து அம்மா இப்போ தான் படிச்சு முடிச்சு சொல்கிறாங்க. அது சொல்லக்கூடாது ஜிம்லாமா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் மாஸ்டர் ஜிம்லாமா கேட்கறதே இருக்கா. நான் ஜிம்மில் போய் ஜேகேக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அரேஞ்ச் ஆயிடுச்சு 1 வீக் ஆஃப்டர் அது கிராண்ட் வெட்டிங். ஜிம் இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு அமைதியாக இருக்காது எதுவுமே பேசலாம். அந்த டேக்கு அப்புறம் ஜேகே ஸ்டில் ஜிம்கிட்ட பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்புறம் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. யூஸ் பண்ணு சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் யூஸ் பண்ணி போயிடுறாங்க. யாரும் ரொம்ப ஹாப்பி கிளாப் பண்ணுறாங்க. முடிச்சு பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எப்போ தெரியும் சொல்கிறாங்க. முடிச்சு பார்க்க சரி விட்டு அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு சொல்கிறா நீயும் ஒரு புரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க. ஜிம் தான் சொல்கிறாங்க. நிறைய காலேஜ் போய் ஒரு பேர் லவ் பண்ண சொன்னாங்க. ஒரு பர்சன் திரும்பி பார்த்தியா கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பேர் சொன்னாங்க. ஒரு பர்சன் திரும்பி பார்த்தியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற மார்க்ஸ் வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும். என்கிட்ட யார் லவ்னு சொல்லி எனக்கு அவனோட முகம் தான் ஞாபகம் வச்சு அவன் பேச முன்னாடி வருவான். என்ன பண்ணுறோம் ஜிம் பார்க்குறாங்க. யாரும் கிஸ் பண்ணிட்டு பார்த்து எனக்கு அவன் கிஸ் பண்ணி ஞாபகம் வரும். எல்லாமே எனக்கு அவன் தான் ஞாபகத்தில் இருக்கான். அந்த இத்தனை வருஷத்தில் எனக்கு 5 இயர்ஸில் ஃபுல்லாக அவன் மட்டும்தான் மைண்டில் இருக்கான். நானும் எவ்வளோ அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவன் வந்து மைண்ட் விட்டு எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் என் மனசு ஃபுல்லாக அவன் தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறோம் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அவன் அப்படி லவ் வந்துருக்கு. அதுவும் அவன்கிட்ட பேசாமல் போனதுனால தான். அவன் என்கிட்ட பேசாமல் அவன் இக்னோர் பண்ணானா அப்போதான் எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சது ஏன்னு தெரியல. அதுவும் ஃப்ளட் பண்ணுவான் திட்டலாம் கூப்பிடுவான். அப்புறம் கிஸ் பண்ண அதெல்லாம் வேறு மாதிரி பிடிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவனையும் வெளியே விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அவன் ஞாபகம் அப்படி 5 வருஷம் நானும் ட்ரை பண்ணிட்டேன். ஒவ்வொரு செகண்ட் அவன் ஞாபகம் கொடுத்து தான் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அம்மா அப்பா போய்ட்டு வர சொல்லிட்டாங்க. ஜிம்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போய்ட்டு வர ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் ஃபேராக சொல்லி போகிறாங்க. இப்போ ஜேகே ஒரு வீட்டுக்கு போடுவாங்க. ஜேகே ஜிம்முக்கு தனியாக ஜேகே வீடு வாங்கிப்பாங்க. ரொம்ப ப்ரைவசியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. பழமாக சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசுகிற திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மிஸ்டர் ஜோன்னு சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. எதுக்காக இது மேரேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டா ஜேகே சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக மூஞ்சி வச்சுக்கின்னு கேட்குறாங்க. உனக்கு எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது புரியல. உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கேட்குறாங்க. பிடிக்கும் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணல சரியாக சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. விட்டு கொடுக்க முடியல. ஜேகே சொல்கிறாங்க. எதுக்கு விட்டு கொடுக்க முடியல. ஓகே லவ் பண்ணுறேன் பிடிச்சிருக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் முடியல. மட்டும் பண்ண முடியல. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கிறது நீ மேட்ச் பண்ணிட்டு ஓகேவா. நீ இது ட்ரை பண்ண ஓகேவா. நான் அக்செப்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். நான் வெயிட் பண்ணுறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு வெயிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. உனக்கு பிடிக்கிற நான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு ஜேகே ஒரு மேலே வந்து ஜம்ப் ஆகுறாங்க. ஜேகே டக்குனு கேட்ச் பண்ணுறாங்க ஃப்ரண்ட்டில். ஜிம் பார்க்குறாங்க. 5 வருஷம் ஆச்சு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு 5 வருஷம் உன்னை லவ் பண்ணி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். என்ன சொல்ல சொல்கிறாங்க. 5 வருஷம் லவ் பண்ணுற ஓகேவா. எனக்கு நீ தான் ஹஸ்பண்ட் நினைக்க ஆரம்பிச்சிட்ட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு நீ தான் ஹஸ்பண்ட் நினச்சிட்ட ஓகேவா. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. நீ தான் எங்கே பாரு நீ மட்டும் தான் என் மைண்டு என் மனசுக்குள்ள நீ தான் இருக்குது. ஏன்னா நானே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன எதுவுமே பண்ண கூட சரியாக சொல்லிட்டாங்க. உங்க கூட எவ்ரிடே வந்துட்டு நீ என் கூட இருக்க ட்ரீம் வந்துட்டே இருக்கும். எப்படினாக்கா நீ பார்த்துருக்கல அதெல்லாம் எனக்கு பார்த்தது எனக்கு கிஸ் பண்ணது என் ஒய்ஃப்னு சொன்னது அதெல்லாம் அந்த வருஷம் ஞாபகம் இருக்காங்க. ட்ரீம் அவர் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படியே எனக்கு பழகிட்டு போக போக எனக்கு நீ தான் முடிவு பண்ணிட்டேன். உன் தாண்டி வர யோசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குங்க. அப்புறம் ஏன் இத்தனை வருஷத்தை விட ஒரு கால் டெக்ஸ்ட் எதுவும் சொல்கிறாங்க.
தெரியல, ஒரு வழி எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறது தேடி வரப்போ நினச்சிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைம் லவ் பண்ண கேட்க நினச்சா கேட்குறாங்க. அப்புறம் தோணிச்சு சொல்கிறாங்க, யோசிச்சு கேட்குன்னு தோணிச்சு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஏஜில் போய் கிஸ் பண்ணுறீங்க, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க கேட்குறாங்க. அந்த ஏஜ் தானே சொல்ல முடியும் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்கிறாங்க. அதை வந்து நான் வெயிட் பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் நினச்சி பார்க்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி சொல்கிறாங்க. என்னதுக்கு இல்லை அப்போ மட்டும் சொல்லுவீங்க நினச்சி கூட பார்க்க சொல்கிறாங்க. ஜெகி பார்க்க அப்படி விட்டு நினச்சா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, அப்படி விட்டு நினச்சா கேட்குறாங்க. அப்படின்னு நினச்சா ஜிம் சொல்கிறாங்க விடுவாங்க. ஜெகி சொல்கிறாங்க அப்படி விட்டு நான் விட்டு நினச்சா கேட்குறாங்க. அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்கணும் மேரேஜ் படிக்க சரியா நான் வந்து சொல்ல சொன்னேன். பிடிச்சாலும் பிடிக்கணும் மேரேஜ் படிக்கணும் என் கூட குழந்தை பார்த்துக்கணும் என் கூட இருக்கணும் சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. 3 படங்கள் 7 வருஷத்துல சொல்கிறாங்க. நாளைக்கு லவ் பண்ணணும், நான் ட்ரூ லவ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்போ சொன்ன விளையாட தெரிஞ்சா கேட்குறாங்க. நான் அப்படி தான் நினச்சா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, நான் ஹானஸ்ட்டாக லவ் பண்ணுறேன் அவனுக்கு அப்போ சொன்ன புரியல சொல்கிறாங்க. புரியல, நம்பிக்கை இல்லை, பயம், எங்கே சீட் பண்ணுறீங்களோ அபியூஸ் பண்ணுறீங்களோ நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசலான்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, உங்களுக்கு புரியல நினச்ச புரிய வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் நீ அந்த 5 வருஷத்தை கூட கான்டாக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அம்மா இருந்துச்சு ஆனால் ஒன்று தான் நினச்சிட்டு நிஜமாக சொல்கிறாங்க. ஜெகி பார்க்க நிஜமாக அடிச்சு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிறாங்க நான் யாருக்கும் ஓகே நோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு தெரியுமா ஒருத்தவங்க மனசுக்குள்ள வந்துட்டான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அது யாரும் சொல்கிறாங்க, அவன் பேர் பொறுக்கி அப்படி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, பொறுக்கி அவன் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மட்டும் பொறுக்கி எனக்கு மட்டும் அவன் பேர் ஜான் பேர் ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அது ஹாப்பியாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. இந்த 1 வீக்காக தோணுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ பண்ணல எனக்கு மேட்ச் பண்ணிக்க ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் நீ தான் பேசவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, நீயே வந்து பேசணும்னு வெயிட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது இப்போ நானும் வந்து பேசியிருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, நான் சொன்னேன் 1 டே நீ ஹாஸ்பிட்டல் ஒய்ஃப் ஆகிடுவேன் ஜெக்கியை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா ஜிம் ஜெகி பார்க்குறாங்க. நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டுல ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னையே லவ் பண்ண வச்சுட்டா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் லவ் பண்ண வச்சுட்டேன், லவ் பண்ண வைக்காம விட்டுருவேன் நான் ஜெகி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மறந்து ஜிம்முக்கு ஜெக்கி அடிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. ஜெகி லவ் யூ டூ. சரி ரொம்ப மிஸ் பண்ணி 3 வருஷத்துல ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டேன். சரி நான் உன் ஞாபகம் ஒரு செகண்ட் கூட மறக்கல சரியா. நான் அவ்வளோ பேச லவ் பண்ணுறேன். நீலாம் சில ப்ராப்ளம் இருக்க முடியாது ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, யாரும் இருக்க முடியாது. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ இருக்கும் போது இருக்கக்கூடாது ஜெகி சொல்கிறாங்க. அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, நான் என்ன அடிக்க போகிறேன் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் அடிச்சுனா அப்படி எங்கள் அம்மாட்டு போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அடிச்சுன்னு அம்மாட்டு போகிற சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அம்மாட்டு போகுது சொல்லுன்னு சொல்கிறாங்க. பாரு குழந்தை பற்றி கூட அம்மாட்டு போக சரியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அப்போ கூட நீ கூட இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் அதை பார்த்து நீ கூட மட்டும் தான் இருக்கணும், எங்கே போகக்கூடாது ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்மி அதுக்கோட பாசமாக சொல்கிறாங்க. எனக்கு எப்பவும் பாசம் இருக்குது, எப்பவும் பாசம் டபுளாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சார் 10th இடமா இருக்கிறது நீங்கள் கேட்குறாங்க. அது எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க சொல்ல சொல்கிறாங்க. ஜிம்மி ஒரு வாக்கு சொல்கிறாங்க. ஜெகி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தெரியாதான் சொல்கிறாங்க. தெரியும் ஓகேவா இருந்தாலும் அப்போ கேட்க முடியல. எனக்கு இது நான் வந்து பேசாமல் போயிட்டேங்க. ஆனால் போயிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தூக்கி சொல்லி ஆசை இருந்துச்சு, இன்னைக்கு தூக்கி சொல்கிறாங்க. ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவ்வளோ லவ் அவனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப லவ் தான். அது பண்ணி இப்படி அப்படியே இருக்கா ஸ்ட்ரெயினுக்கு. ஆமாம் அப்படி பார்த்த மாதிரி இருக்கா ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியே இருக்கா. ஆமாம் அதுவே இருக்கா அப்படி கூட்டா லட்டு மாதிரி அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இன்னைக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கம்மி பண்ணி கிடச்சிட்டாங்க. வெயிட் கம்மி பண்ணிருக்குதா எனக்கு எப்பயும் கணக்கு லட்டு மாதிரி தெரியுதா ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உருண்டையாக இருக்கா சொல்கிறாங்க. உருண்டையாக இருக்கா கூட்ட அழகாக இருக்குடா ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி 5 வருஷம் ரொம்ப மிஸ் பண்ண ஜிம் பண்ணி ஜெகி எப்படி வெக் பண்ணுறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, வைக்க மாட்டேங்குது நான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மொத்தமாக வேணும் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எடுத்துக்கோங்க ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜெகி கிட்ட நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நைட் வரைக்கும் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, வெட்டிங் நைட் இல்லை சொல்கிறாங்க. ஏன் வெட்டிங் பகலாக இருக்கக்கூடாது கேட்குறாங்க. ஜிம் டே பார்க்குறது சொல்லிட்டு வெட்டிங் டேவாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி தான் இல்லை ஓகே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நிறைய ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. ஒர்க்கு 500 ஒர்க் இம்பார்ட்டண்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஒர்க் இம்பார்ட்டன்ட் நான் இம்பார்ட்டன்ட் ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அப்படி இல்லை கொஞ்சம் பொறுத்துக்கோ சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி சொல்லிட்டு ஜிம் தான் சரி போ ஜிம் போய்ட்டாங்க. ஜெகி போய்ட்டு கொஞ்சம் ஒர்க்கில் குளிச்சுட்டு வராங்க. நைட்டு ஜிம் ரொம்ப அழகாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு இருக்காங்க ரூமில். இப்போ ஜெகி வருவாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அப்படியே டோர் கிட்ட நினச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி பார்க்க ஜிம் அவ்வளோ அழகாக க்யூட்டில் வச்சுருக்காங்க. ஜிம் தான் என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, சாப்பிடணும் பசிக்க சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. பசிக்கல ஏன் சொல்கிறாங்க, எனக்கு பசிக்கல என்ன சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, பசிக்கலையா ஜெகி நினச்சிருக்காங்க. ஜிம் தான் உங்களுக்கு பசி போய் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. எனக்கு தான் பசிக்குது ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்போ சாப்பிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, சாப்பிட தான் போகிறேன் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி டோர் ஆஃப் பண்ணுறாங்க. கீழே போய் சாப்பிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, ஃபுட்டு முதல்ல சொல்கிறாங்க. ஃபுட்டாக ஜிம் சுற்றி பார்க்குறாங்க ரூமை. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க, குழந்தை என்ன இன்னும் இன்னசென்ட்டாக இருக்கே. ஜிம் ஜெகி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெகி கிட்ட வராங்க. பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்பவும் சொல்கிறா இப்பவும் சொல்கிறீங்க எனக்கு மட்டும் தான் கூட வேறு யாருக்கும் விட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சொல்லிட்டேன். ஆமாம் அன்றைக்கி சொல்கிறேன் நான் ஒரு ஐடியா டைப் சொல்கிறாங்க. உன்னோட ஐடியா டைப் யார் கேட்குறாங்க. அதுதான் உன்னோட ஐடியா டைப் யாரே கேட்குறாங்க. இவன் தான் ஜான் ஜம் சொல்கிறாங்க. நிச்சயமாக ஜான் ஜம் தான் ஐடியா டைப் விட்டு சொல்கிறாங்க. அவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி சிரிக்கணும், அவனை மாதிரி டான்ஸாக இருக்கணும், அவனை மாதிரி ரசிக்கணும், அவன் மாதிரி பேசணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க
எல்லாமே அவன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவன மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அவன மாதிரி நான் பிடிக்குமா சொல்லிட்டாங்க. பிடிக்குமா சொல்லிட்டாங்க. அப்போ அவன மாதிரி க்யூட்டாக ஒரு இப்போ தெரியாது கேட்குறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. அவன மாதிரி க்யூட்டாக இப்போ தெரியாது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரி கூட சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்குறாங்க. உன மாதிரி இருக்கலாம் சரியா, இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு பொண்ணு சரியா, உன்ன மாதிரி அழகாக ஒரு பையன் ஜெகி சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க 2 பேர் போதும் ஓகேவா, சமாளிக்கிறதுக்கு 2 பேர் போதும் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு நீ சமைக்கிறது கஷ்டப்பட சொல்லிட்டு எனக்கு ஆமாம், நீ குழந்தைங்க சமைக்கிறது கஷ்டப்பட நினைக்கிறேன். எனக்கு பாவம், நீ குழந்தை உன் 2 குழந்தை போதும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு 3 குழந்தை போக சொல்லிட்டாங்க. அதே போல் 3 எனக்கு 2 சொல்லிட்டாங்க. நீ எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை சொல்லிட்டாங்க. நானா ஆமாம் நீ எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை, அப்புறம் உங்களுக்கு 2 குழந்தை, 3 குழந்தைலாம் ஜிம் ஜெயிக்க சொல்லிட்டாங்க. நிஜமாவே நீ தான் பேச ஜிம் பார்க்குறீங்க ஏன்டா சொல்லிட்டாங்க. நீ சொல்லிட்டாங்க பாரு நான் அப்போ சொல்லி இப்போ சொல்ல மாதிரி இருக்க சொல்லி எப்போ மாறினதில்லை, நீ தான் மாறுவா ஜெயிக்க சொல்லிட்டாங்க. நானும் மாறல சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொல்லிட்டாங்க. எனக்கு தான் பிடிக்கும் சொல்லிட்டாங்க. அப்படியே அப்படி சொல்ல சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் பயம் தெரியுமா, ஏன்னா எனக்கு பயம் வச்சு நிறைய பேர் லவ் பண்ணி சொல்லி ஏமாற்றுவாங்க, அப்படி அப்யூஸ் பண்ணுவாங்க. அதே சில அது கொஞ்சம் பயம், அதனால கொஞ்சம் கன்ஃபார்ம் பயந்துட்டேன். அப்புறம் போக போக எனக்கு புரிஞ்சிச்சு நீ வந்து உண்மையாக இருக்க ட்ரூவாக இருக்க சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஈகோ விட்டு கொடுப்பேன் சரியா, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், ஒரு எவ்வளோ டேஸ் இருக்கு நான் பார்ப்பேன்னு நினச்சேன். ஆனால் நான் டியூஷன் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கிட்ட அப்படி தான் ஒரு வழி வந்தீங்க. நான் கிட்ட பேசவே இல்லை, ஜஸ்ட் ஒரு டியூஷன் சாரை மட்டுமே பார்த்து பேசுனீங்க. அதை தாண்டி எனக்கு சின்ன கூட அட்வான்டேஜ் எடுத்துக்க சரி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. 11th 12th போகும்போது தான் எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப ஆசை இருக்கும், ஆனால் பார்க்க முடியல. அப்புறம் காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் அவங்க அதிகமாக சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் சொல்லிட்டாங்க எங்கே பார்த்துருங்க எங்களுக்கு தெரியாத ஜிம் சொல்லி கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. தேடி வந்திருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜெகி மாமா எங்கே இருக்கான் தேடி வந்திருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எங்கே போய் கேட்டேன் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்க நீ தெரியணும் அவசியம் இல்லை சரி, அவசியமே இல்லை சரி, நானே வருவோம் தேடி ஜெகி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. நீயே பண்ண கூட தேடி நான் வரும்டா ஜெகி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. தேங்க்யூ வேண்டாம் சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இன்னொரு டைம் சொல்கிறாங்க. லவ் யூ சாங் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டு விட்டு ஹாஸ்டல் போகிற ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு போலீஸ் அப்படி பார்க்கண்டா ஜெகி அப்படி பசங்க கொடுக்குறாங்க. ஜெகி என்னடா சொல்லிட்டு இங்கே பாரு இந்த திங்ஸ் காலேஜ் உங்க பண்ண தெரியாது சொல்கிறாங்க. ஜெகி பக்கம் சொல்லிட்டு பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் இருந்துச்சு வேண்டாம் மட்டும் ஆச்சு கேட்குறாங்க. இப்போ அவங்க பக்கம் டேஸ் சொல்லடா வாங்கிட்டு வர அதுக்கு என்ன கத்துற சொல்கிறாங்க. இந்த வீட்டில் மொத்த ஒர்க்கு ஏன் தடவை இருக்குது எதை பாப்பா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜெகி பக்கம் டேடி டென்ஷன் ஆகுறாங்க பாரு எப்படி பிபி அதிகமாக சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க கூட கத்தி இந்த குழந்தைங்க கூட கத்தி எனக்கு பிபி அதிகமாக ஜிம் அழுதுல உட்காந்துருக்காங்க. ஒரு பையன் பார்க்குறான். டேடா ஏன் அம்மா அதை காலை கத்துறாங்க சொல்கிறாங்க. ஏன்டா டென்ஷன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. டேட்டா ஆக்சுவலி பாப்பா கூப்பிட்டு ஐயோ என்னம்மா கேட்குறாங்கக்கா. அம்மா கோவம் சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா கோவம் சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி சொல்கிறாங்க. பாரு எல்லாம் முடியல ஓகேவா, இவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறது இவர் காலை இப்போ அதுக்கு மேலே இருக்காங்க. இவங்க 2 பேர் விட்டு நீ விட்டு போயிட சரியா, இவங்க 2 பேரும் சமாளிக்க போதும் அழுதுமா ஜிம்மி அழகாங்க. ஜெகி பாரு எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. இதை சமாளிக்க முடியல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜோக்கு சொல்லக்கூடாதுங்க பாரு நம்ம குழந்தை எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம குழந்தை எனக்கு புரியுது நீ சொல்லிட்டு எங்கேயாச்சும் இடம் கொடுக்குறேன். நீ எந்த இருக்கிறப்ப நீ சொல்கிற கேட்குறேன். இது இல்லாதப்ப நான் சொல்கிற கேட்க மாட்டேன் தெரியுமா கத்துறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. இது சார்ட்ட நான் குழந்தைக்கு பேசுவா சொல்கிறாங்க. பேசு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பாரு தங்கம் ஜோன் சொல்கிறாங்க. இப்போ ஜோன் பார்க்குறாங்க. ஜோன் ஸ்வான் பார்க்குறாங்க. ஏன் டேடா சொல்கிறாங்க. பாரு ஜோன் ஸ்வான் சொல்கிறாங்க. அவங்க ஒரு குட்டி பேப்பர் இருக்காங்க பாருவா மிஞ்சிய சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறாங்க. பாருங்க சொல்லிட்டு கேள்வி ஓகேவா எங்கள் அம்மா அவன்கிட்ட போய் கற்றுக்கூட சரி சொல்கிறாங்க. கற்றுக்கூடாது என்ன சொல்கிறாங்க. டேட்டா நாங்கள் ஒன்றும் பண்ணல எனக்கு நீங்கள் எதுவும் பண்ணாலும் உங்கள் அம்மா கற்றுறா சொல்கிறாங்க. நான் அது படிச்சுட்டேன் சரி பேபி சொல்லி தெரிஞ்சு பார்க்குறது. ஜெகி பார்க்குறாங்க. ஐயோ ஜெகி பார்க்குறேன் எனக்கு ஜிம் ஜெகி ஜிம்முக்கு வாங்கிட்டு கிஃப்ட்டு ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெகி ஜிம் காது பார்த்து வச்சிருப்பாரு. அடிக்கடி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போவார். எனக்கு ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இப்போ சேர்ந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அப்போ ஜெகி ஞாபகம் வாங்கிட்டு பாரு. அந்த கிஃப்ட்டு தான் ஜெக்கினுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜெக்கா கிஃப்ட் சொல்லுவாங்க. எனக்கு அந்த கிஃப்ட் அவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு ஆமாம் அது ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஜெக்கி காது பார்த்து வச்சுருப்பாரு. அந்த கிஃப்ட் உடஞ்சா ஜெக்கிக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ கொஞ்சம் அவங்களுக்கு என்னடா சொல்லிட்டாங்க. கேடா தெரியாமல் வச்சுட்டேன் அந்த பேபி சொல்லிட்டு பாவிஸ் ஜெக்க படிச்சுருக்காங்க. ஏடா அதை போய் உடைப்பா சொல்லிட்டாங்க. வச்சுட்டேன் அம்மா ரொம்ப கோபம் சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு என்ன விட அதான் ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி சொல்லிட்டாங்க. பேபி தான் கேடா அது எவ்வளோ ஒட்ட வச்சுட்டேன் ஒட்ட வைக்கணுமா சொல்லிட்டாங்க. ஒட்ட வைக்க முடியாதா சொல்லிட்டாங்க. அம்மா கோவமாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பக்கம் அம்மாவுக்கு தான் கோவம் சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கம் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேச ஜங்கா சொல்லுங்க சார்ட்ட ஓகே பேபிஸ் தெரியாமல் வச்சுட்டாங்க. நான் வாங்கி தரல சொல்லிட்டாங்க. எனக்கு அது எவ்வளோ படிக்க தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜெகி பக்கம் நானே கூட சொல்லிட்டு இல்லை ஜங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கா. நீ ஃபஸ்ட்டு வேண்டேஜ்க்காக வாங்கி கொடுத்து மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கா. அது உடச்சி ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. சரியாக சொல்லிட்டாங்க. புரியுது எனக்கு ஓகே ஒன்றும் இல்லை ஓகே நம்ம குழந்தை தானே சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பண்ணி வாங்கி கொடுத்து இப்போ பேக் எடுக்க வரேன் ஓகே இவங்க வளர்ந்து வர வரைக்கும் நான் எதுவும் இருக்க மாட்டேன் எனக்கு உடச்சிப்பாங்க ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெகி சரி சரி ஓகே சரி ஃபைன் திங்ஸ் பேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நான் ஜோன் ஸ்வான் சொல்கிறாங்க. இப்போ ஜோன் ஸ்வான் பார்க்குறீங்கன்னா இன்னும் சொல்லிட்டாங்க. ஜோன் ஸ்வான் மினிஷி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த திங்ஸாக அது உடச்சிங்க அவ்வளோதான் கையை உடச்சிடும் சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்குறேன் எல்லாம் பேசிட்டு குழந்தைங்களா சொல்லிட்டாங்க. குழந்தைங்க ரொம்ப சில எடுத்து வச்சுருக்க தெரியுமா சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் உடைக்குதுங்க. அது பொருளோட வேல்யூ தெரியுதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் பார்க்குறேன் அம்மா தீர்த்தாங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னு திட்டம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் லாஸ்ட் ஜெகி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் எதாவது உடச்சி வச்சு போகிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறோம் சொல்லிட்டாங்க. விஷயம் பார்க்குறேன் டாடா நீ திட்ட சொல்லிட்டாங்க. பாருங்க அம்மா சொல்லி கட்ட சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு கேளுங்க ஜெகி சொல்லிட்டாங்க.
ஏடா நீ ஸ்கூலில் பிரின்சிபல் இல்லை, நீ எவ்வளோ ஸ்கூல் வச்சுருக்க, நம்ம காலேஜ் கூட இருக்குல்ல, நீ எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, நீ ஏன் பார்த்து பயப்பட சொல்லிட்டாங்க. டே இப்போ வெளில நான் வேறு இருக்கா வீட்டில் வந்துட்டு உன் அம்மா சொல்லிட்டு கேட்கணும் சொல்லிட்டு காமா அம்மா சொல்லி கரெக்டாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்கக்கா. ஏன் ஆமாம் சரியா சொல்லிட்டாங்கக்கா. ஹஸ்பண்டோட பேக் பண்ணி ஒய்ஃப் தானே சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டு எல்லாமே நல்லது சொல்லுவாங்க கேட்கணும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ பிபிஷ் பார்க்குறாங்க அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. என் அம்மா இருக்கா அவன் பேக் பண்ணி பேக் பண்ணு என்னுடைய எல்லாமே வந்து ஆக்டிவா அவன் பிஹைண்ட் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் லைஃப் ஹாப்பி அச்சீவ் பண்ணுற பேசி நான் வந்து ஆக்டிவா அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன், அழகாக கேர் வளர்த்துருக்கேன் தெரியுமா. நான் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, அதெல்லாம் அவங்க வாங்கி தரது நானே அதிகமாக டைமே இல்லை, அவங்களும் கேர் பண்ணுறேன். அப்போ யார் இந்த பேர் சொல்லிட்டாங்க, அம்மா இந்த பேர் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க போய் சொல்லுங்க அம்மாட்ட சாரி கேட்குங்க சொல்லிட்டாங்க பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க ஜிம்ல என்னன்னு கேட்குறாங்க. சாரி சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க ஜிம் என்ன சொல்லிட்டு ஜிம்ல சாப்பிட உட்காந்து 2 பேர் சொல்லி பார்க்க போகிறேன் போயிட்டு ஜிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அம்மா சாரி அம்மா இதுக்கு பேர் படிக்க மாட்டா சொல்லிட்டாங்க. ப்ராமிஸாக அடிக்க மாட்டாங்க சாரி பேபி சொல்லிட்டாங்க. ஜிம் தான் படிக்கிற சொல்லி டேடா எனக்கு பயன்படுத்தி ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லிட்டாங்க. அம்மாக்கு டேடா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. டேடாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பேபி சொல்லிட்டுருக்காங்க. அப்புறமா போகிறாங்க ஜம்மு பக்கத்தில் உட்காராங்க. சாரி டாக்டர் நான் பெஸ்ட்டாக வாங்கி தரேன் சரியா சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்லிட்டாங்க. சரி இப்போ அதை பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கற்றுக்கிறவங்க 2 பேரும் சொல்கிறாங்க எங்கள் பேபிஸ் பேக்க ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறேன் அம்மா சாரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறேன் ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகேவா ஒன்று ஃபிஃப்டாக சொல்லிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டல ஜிம் கேட்குறாங்க ஜெக்கி பண்ணி சொல்லிட்டு நீ சொன்னல என் 2 பேபிஸ் பிறக்கும் நீ இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது என்னடா பண்ணுறது இது எல்லாமே கார்டு கிஃப்டா ஓகேவா அது பிளான் பண்ணாமல் நடந்துச்சு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் அது கிடைக்குமா ஜெக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி கிடைக்குமா பாரு இல்லை நீ தான் சொன்னி பர்ஃபெக்டானு சொல்லிட்டு அது பர்ஃபெக்டான ஒர்க் தானே தான் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைடா நான் சொன்னேன்டா இருந்தாலும் எல்லாமே காட் கிஃப்டட் ஓகேவா சொல்லுங்க எல்லாமே அழகாக அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. அழகான பையன் அப்புறம் கிட்ட அவங்க 2 மாதிரி பொண்ணு அப்புறம் அழகான ஃபேமிலி இதே சொல்லிட்டாங்க. அதை தாண்டி வேறு லவ் கேர் நம்மளுக்குள்ளே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க அதே உண்மை தான் ஜிம் சொல்லிட்டாங்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்குற லைஃப் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ கேர் பண்ணுறேன் இவ்வளோ ஒர்க்கில் பிஸியாக தான் நைட்டு வந்து அவ்வளோ கொஞ்சிட்டேன் அப்படியே அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரின்சிபல் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தாக்கா நான் சொல்லிட்டுலாம் பண்ணுறேன் டெய்லியும் கை காலம் பிடிச்சிட்டு இருக்கேன் வீட்டில் தான் இருக்க சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து சாதாரண விஷயமா என்னோட குழந்தைங்க பார்த்துக்கிறது வீட்டை மெயின்டென்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜிக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க சொல்லிட்டாங்க ஹாப்பிடா ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பி டு தேங்க்யூ சொல்லிட்டாங்க. லவ் பண்ணுறது சொல்லிட்டாங்க எனக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க வேலை பண்ண சொல்லிட்டாங்க ரிவார்ட் போட சொல்லிட்டாங்க ரிவார்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க பேபி சொல்லிட்டாங்க என்னடா சொல்லிட்டாங்க ஐஸ் கோர்ஸ் பண்ணாங்க 2 பேர் ஐஸ் கோர்ஸ் பண்ணிடுறாங்க ஜெக்கி கிட்ட வராங்க ரிவார்ட் போட்டு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மில் பிடிச்சி போய் ஜெக்கி கிஸ் பண்ண அனுப்பி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இது போதும் விட்டுவா சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளோ டயர்டாக தான் சரி இந்த கிஸ் கிடைச்சா நீ வந்து ஜெக்கி கூப்பிட்றது கற்றுறதுன்னு பிடிக்கல ஓகேவா எனக்கு டென்ஷனாக அதை விட்டு எனக்கு ஏன்னா எனக்கு தெரியும் நான் டென்ஷனாக வந்தாக்கா அங்கே ஆஃபீஸில் அங்கே ப்ராப்ளம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாக்கா எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறேன் ஒன்றுமே ஜெங்கா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சேம் டைம் உங்கள் வீட்டில் ப்ராப்ளம்ஸ்க்கேன் நான் வந்து ரொம்ப ஜாலியாக வந்துருப்பேன் அப்போ எந்த சொல்லி கொடுத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்புறம் நான் கம்ஃபர்ட் பண்ணுவேன் அப்படி எனக்கு தேவைப்படுறப்ப நீ கம்ஃபர்ட் பண்ணுறேன் உனக்கு தேவைப்படுற நான் கம்ஃபர்ட் பண்ணுறேன் 2 பேருக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இது எவ்வளோ அழகாக இருக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க ஆமாம் தான் சொல்லிட்டாங்க ஜிக்கி பார்க்குறேங்க பார்த்தியா நல்லா அழகாக பார்த்துக்க சொல்லி ஜிம் பார்க்குறேங்க உண்மை தான் சொல்லிட்டாங்க. நீ அதோட அழகாக பார்த்துக்கிற ஜெக்கி சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்லிட்டாங்க. நான் அவ்வளோ சம்பளம் கத்துறதை சொல்லிட்டாங்க. சம்பளம் கத்துறப்ப பயமாக இருக்குது எதுக்கு சொல்லிட்டாங்க உனக்கு தான் ஆடுறது பயமாக இருக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது வீட்டில் இருந்தது பயமாக இருக்குது மற்றபடி எதுவும் ஓகேவா கற்று என்ன கற்று ஓகே நான் இருக்கேன் அன்னி கற்று வாங்க தோடு போய் வந்து அலுவலில் வேறு எதுவும் கஷ்டமாக இருக்குது ஜெக்கி சொல்லிட்டாங்க. அவ்வளோவா சொல்லிட்டாங்க பின்ன ஒய்ஃபில் லவ் இல்லாமல் இருக்குமா சொல்லிட்டாங்க. ஒய்ஃப் அண்ட் லவ் லைஃப் அப்படி ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா சொல்லிட்டாங்க லைஃபாக ஆமாம் நீ தான் லைஃப் ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது ஜிம் ஹாப்பாக ஜெக்கி அப்படியே சொல்லிட்டாங்க. நம்ம நாங்களும் சொல்லிட்டாங்க ஜிம் 2 பேருக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க 4 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோடைய ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக பண்ணுற ஓகேவா. இந்த ஸ்டோரி ஏன் அப்படி கேட்டாங்க நீங்கள் எதுவுமே பார்த்துட்டு இருந்தால் சீ வச்சுட்டு அந்த ஃபோக்கை வந்து எப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண டாக்டர் அவங்க லவ் எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணால் போதும் நினச்சி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாகவே இருக்குது. அதனால டாக்டர் அந்த ஸ்டோரிக்கு ஒரு காம்பன்சேஷனாக இந்த ஸ்டோரி விட்டுருவோம் பிடிச்சிக்க நம்புறேன். மேபி இது உங்கள் ஹார்ட் அட்டாக் சால்ட் டாக்டர் மாட்டிக்கு எவ்ரி ஒன் தூக்கத்தில் கட் பண்ணி எப்படி தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாட்டிக்கிறோம்.